நானும் சந்தானம்லாம் நண்பர்கள் ஆனோம். அப்போது இந்த மாதிரி மீட் பண்ணிக்கிற வர இடத்துல தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். சந்தானம் சொன்னா, டேய் ஒரே ஒரு பட்டாப்பட்டி வச்சுட்டு ஃபுல் எபிசோட் ரியாக்ஷன் போட்டுக்கிறான்டா, எடுத்து போனவங்களாம் தூக்கிட்டு வரான்டா, என்னென்ன வாய்ஸ்னே தெரியலையடான்னுவான். அப்போ நானே ஸ்கூல் தாங்க படிச்சிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி தான் டீச்சர் லீவ் போட்டு தான் வந்து நடிப்பேன். இப்போ ஒரு இந்தியன் 2க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, காரணம் இந்தியன் 1 வெற்றி. முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதில் வந்து மனோபல சார் நான் தான் வாய்ஸ் பேசியிருக்கேன். அப்படியா சார்? சின்னதுலேருந்து எல்லாத்தையும் எல்லா புஸ்தகத்தையும் பார்த்ததுனால என்ன பெருசாக வந்துட போகுது. எல்லாரோட எண்டு பாருங்களேன், கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் வாங்கிடுவாங்க, தோட்டத்தில் போய் விவசாயம் பண்ணிட்டு என்னையா பண்ணுற, இதுதான் உன் தாத்தா என்னையா பண்ணியிருந்தார், விவசாயம் தான் பண்ணியிருந்தாரு, இதுக்கு நடுவில் நீ ஏன் வெளியில் வந்த, நல்லா தான் நான் போய் சீரியல் நீங்கள் நடித்து 12 மணிக்கு நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தால் கூட காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு நான் எந்திரிச்சு டப்பிங் முடிச்சுட்டு நான் ஷூட்டிங் சட்டை மாற்ற தான் டைம் இருக்குது. எங்கள் அசிஸ்டன்ஸே பார்த்து நடந்து போகக்கூட அடுத்த சட்டை போடுறோம், அசிஸ்டன்ஸே டயர்ட் ஆயிடுவாங்க, அப்படிலாம் இருந்திருக்கு. பட் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். குயிக்காக நம்ம பாப்புலர் ஆயிரும், பணம் நிறைய பண்ணுறோம், அதெல்லாம் 1-2 பேருக்கு தாங்க நடக்கும். அவங்களும் நீங்கள் அந்த குயிக்காக வர்ற பணம் குயிக்காக போயிடும். வேட்டி எதுக்கணும், எல்லோ பெஞ்ச் வாங்கன்னு சொன்னோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். Hey guys, welcome to the show The Vibe Room with me Mahalakshmi Raja. இன்னைக்கு வந்து நம்மளோட கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். யூஸ்வலாக எல்லாருக்குமே அவரை வந்து லொல்லு சபா ஜீவா அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் எனக்கு பர்சனல் ரொம்ப ஃபேவரட் வந்து கணக்கான கலைஞர் ஜீவா டீச்சராக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப தெரியும். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் ஹேவிங் திஸ் ஃபன் ஃபில்ட் பர்சன் இன் மை பாட்காஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். ஹாய் சார். ஒரு நல்ல இன்ட்ரோ. நீங்கள் சொன்ன மாதிரி கேகேகே ஃபேனாக இருக்கீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம், சூப்பர், நல்ல ஒரு விஷயம். அதை பற்றியும் நம்ம பேசலாம் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இது சின்ன டவுட்னு, ரெகுலர் இன்டர்வியூக்கும் இந்த பாட்காஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் இந்த மைக்கு. அதில் இன்டர்வியூ மைக் இருக்காது, பாட்காஸ்ட்னு சொன்னால் மைக் இருக்கும். ரெண்டாவது வந்து இப்போ இன்டர்வியூ பேட்டர்ன்ஸ் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும், அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு உங்ககிட்ட நான் ஆன்சர் வரும், கட் பண்ணிட்டு அடுத்த கொஷின் அந்த மாதிரி போயிடும். பட் இங்கே வந்து பெரிய கொஷின் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்போல்லாம் இருக்காது. என்கிட்ட உங்களுக்கு ஒரு 5 to 6 திங்ஸ் கேட்கணுன்னு இருக்கும், அதை மட்டும்தான் கேட்போம். அதுக்கப்புறம் அதிலிருந்து வர்ற கான்வர்சேஷன் நம்ம கான்வர்சேஷனாக போயிடுவோம். ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் பேட்டர்னில் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். வி கேன் டாக் எனி திங், ரேண்டமாக ஒரு எவ்வளோ கான்வர்சேஷன்ஸ் வேணால் வச்சுக்கலாம். அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். ஒரு சின்ன கேள்வி தான் கேட்டேன், எனக்கு இவ்வளோ பெரிய பதில் வரும் தெரிஞ்சால் கேட்டிருக்கவே மாட்டேன். ஐயோ அப்படி இல்லை, ஒரு சில ஆக்சுவலாக என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சரி எல்லாம் ஒன்று தானே, என்ன மைக் இருக்கு மைக் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. நான் தான் நினச்சேன் நீங்கள் சொன்னோன்னே, என்னடா இது நடுவில் ஒரே ஒரு மைக்கை போட்டு புது கான்செப்ட்ன்றாங்களே. அதே தான், ரொம்ப சொல்லப்போனால் பெரிய டிஃப்ரென்ஸ் அது மட்டும்தான். பாட்காஸ்ட்டுக்கு மைக் இருக்கும், அதுக்கு மைக் இருக்காது, அவ்வளோதான். ஏன்னா இப்போல்லாம் வீட்டுக்கு 10 யூடியூப் சேனல் இருக்குது. வீட்டுக்கு ஆமாம்மா, ஒருத்தரே 3-4 வச்சுருக்காங்க. இதில் சிஸ்டர் கன்சர்ன், பிரதர் கன்சர்ன், ஏகப்பட்ட கன்சர்ன் ஆகி போச்சு. கன்சர்னே இல்லை நமக்கு. எப்படி இருக்கீங்க சார்? பயங்கர பிஸியாக இருக்கீங்க. இல்லை, எப்பயுமே பிஸியாக இருக்கிறத நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். எந்த வேலையும் இல்லைன்னு வச்சுங்களேன், சும்மாவது வண்டி எடுத்துகிட்டு ஏரியா ஒரு ரவுண்ட் அடிச்சு. வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வெளியில் போயிட்டு வரணும். ஆமாம், அப்போ தான் நமக்கு வெயிலோட அருமை, அதை நிழலோட அருமை வெயிலில் தெரியும். மாதிரி வெளியே சுற்றிட்டு வந்தால் தான் வீட்டோட அருமை நமக்கு தெரியும். வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டோட அருமையை நம்ம வீடு போர் அடிக்கும். சார் ஆக்சுவலாக எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லொல்லு சபா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் உங்களை அந்த லொல்லு சபா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு யார் கைட் பண்ணா? இப்படி ஒரு விஷயம் இருக்கே, நீ போ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டலாம். கைடுன்றது இல்லைங்க, ஆக்சுவலி நாம் வந்து பேசிக்காக ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணேன். சினிமாவில் நான் முதல்ல வந்தது ரவிக்குமார் சார்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும் தான் நான் முதல்ல வந்தேன். எனக்கு வந்து ரஜினி சாரை பார்க்கணும், அவரோட நடிக்கணும், இது ஆசை சின்ன வயசில். அதுக்கு யாரை பிடிக்கிறதுன்னு பார்த்தா அப்போ தான் படையப்பா முத்துன்னு தலைவர் வந்து ரவிக்குமார் சார் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரவிக்குமார் சாரை பிடிச்சோன்னா நம்ம எப்படியும் தலைவர் படத்தில் வேலை செஞ்சிடலான்ற ஒரு ஆசையில் ரவிக்குமார் சார் எப்படியாவது அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துணுன்னு சொல்லிட்டு நான் வரேன். அதுக்கு வந்து நம்ம நிறைய பேரை நான் அப்ரோச் பண்ணுறேன். எனக்கு இப்போவும் கிரேன் மனோகரன் ஆர்டிஸ்ட் எங்கள் தலைகி தில்லை பற்றியா அவர்கிட்ட வந்து கிரேன் யூனிட்டில் வேலைக்கு சேரலான்னு சொல்லிட்டு நான் அப்போ அண்ணன்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்கிறார், டே தம்பி ரொம்ப பொடி பையனாக இருக்கேடா, உன்னால் இதெல்லாம் தூக்க முடியுமான்னு கூட தெரியாது, பரவாயில்ல எந்த வேலைனா செய்வோம், நான் அசிஸ்டண்டாக சேரணும் சார்கிட்ட, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்பப்போ டச்சில் இருந்துவார். அப்புறம் வேற ஒரு சர்க்கிளில் எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார் இங்கே சென்னையில். ஐயா, எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார் சென்னையில். அவருக்கு வந்து சவுந்தர் சார், ஈரோடு சவுந்தர் சார் வந்து பழக்கம். ஸோ அவர் மூலிமா என்னை அவர்கிட்ட இன்ட்ரோ பண்ணி விட்டார். நான் அப்புறம் ஈரோடு சவுந்தர் சார்ட்ட, அவர் யாருன்னா அந்த சிம்மராசின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார், நாட்டாம தீர்ப்பா மாற்றி சொல்லுன்னு வரல, அவர் தான் ஈரோடு சவுந்தர் சார்.
கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அவங்க எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க. கோவிட் டைமில் அவங்க எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க. அப்போ அவருடைய உதவியாளராக நான் கொஞ்ச நாள் அவரோட நான் ஒர்க் பண்ணேன். அப்போ நிறைய கம்பெனிஸ்க்கெலாம் போவோம். சூப்பர் குட்டுக்கெலாம் போனால் கூப்பிட்டு போவாங்க. எங்கெங்கெல்லாம் சினிமாஸ் கம்பெனிஸ்க்கு அவர் கதைகள். அப்போ வேறு ஒரு கல்ச்சர், வேறு ஒரு ட்ரெண்ட் இருந்ததுங்க. சினிமாவே அப்போ வேறு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அப்போ இப்போன்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அவுடேட்டட் மாதிரி நினச்சிடக்கூடாது. ஓகே, நானே சொல்லுவேன் அப்போல்லாம் இல்லை, நம்மளே கொஞ்சம் அப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. இப்போல்லாம் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சிங்களேன், 4G வாங்கி ஒரு 6 மாதத்தில் 5G வந்துடும். இது பழசுண்டுவான். ஆமாம், ஆக்சுவலாக இப்போது எக்ஸ்பெஷலி ஒரு ஃபோன் வந்து அடுத்த வெர்ஷன் வந்துட்டால இந்த ஃபோனா நான் இதே வச்சுருக்கீங்க பழசு. இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா புதுசுன்னு சொல்லிட்டு எல்லாமே பழைய விஷயத்தை தான் நம்ம மறுபடியும் ரிப்பேர் பண்ணி ஆல்டர் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். புரியுதுங்களா? கரெக்ட். அது மாதிரி. ஸோ அப்போது வந்து ரவிக்குமார் சார்ட்ட எப்படியா சேரணுன்ற அந்த ஒரு ஆசையில் நான் வந்து சினிமா சான்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போது வந்து சினிமாக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக என்ட்ரிலாம் பண்ணிட முடியாது. அப்புறம் மறுபடியும் நமக்கு சர்வை பண்ணணுமே, உள்ளுக்குள்ளே இருக்கணும். சேனல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். சேனல்ஸில் இந்த மாதிரி ஒரு சேனலில் நாங்கள் ட்ரை பண்ணும்போது நானும் சந்தானம்லாம் நண்பர்களானோம். அப்போது இந்த மாதிரி மீட் பண்ணிக்கிற வர இடத்துல தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக. என்ன பிரதர் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. சரி உங்களுக்கு எதாவது வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு எதாவது வந்தால் இப்படி இன்ட்ரோ ஆகி கொஞ்ச நாள் நாங்கள் பழகிட்டோம். நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு. அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் தானே. அவன் வீட்டுக்கு ஒரு லேண்ட் இருக்கும், எங்கள் கடைக்கு ஒரு லேண்ட்லைன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அந்த டைமில் நாங்கள் வருவோம், பார்ப்போம். திருப்பி அப்படியே கொஞ்ச நாள் டச் இல்லாமல் போகிறோம். அப்புறம் விஜயில் சந்தானம் லீடு பண்ண ஆரம்பித்தான். லீட் பண்ண ஆரம்பிச்சது ஏன்னா பாலாஜி அண்ணன் இருந்தார். அப்போது அவர் பண்ணும்போது சந்தானம் அதில் அசிஸ்டண்ட்டாக இருந்தான். அப்புறம் பாலாஜி என்ன சன் டிவிக்கு போனதுக்கப்புறம் சந்தானம் மெயின் ஆனதுக்கப்புறம் என்னை ராம்பாலா சார்ட்ட சந்தானம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். ஓகே, இது மாதிரி சார் ஜீவான்னு சொல்லி நல்லா மிமிக்ரிலாம் பண்ணுவான், வெரைட்டி வாய்ஸஸ்லாம் பேசுவான், நீங்கள் கேட்காத வாய்ஸ்லாம் அவன் சூப்பராக பேசுவான் அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் சகல வெர்சஸ் ரகலன்னு ஒரு ஷோ வந்து அதில் வந்து ஃபோனில் வர வாய்ஸஸ் எல்லாம் மேக்ஸிமம் நான் பண்ணேன். ஓகே, சின்னி அண்ணன் சந்தானம் காம்பினேஷனில் அந்த ஷோ இருக்கும். அதுலேயும் அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்படின்னா அப்படியே அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டேன் உள்ள. ஸோ ரைட்டிங்கு, வாய்ஸு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்தோம். அப்புறம் லொலுசபா நடிக்கிறதுக்கு ராம்பாலா சார்ட்ட நானாக தான் கேட்டேன், சார் அதுலேயும் எனக்கு ஏதாவது ஒன்று போடுங்க சார், கேரக்டர் நான் நல்லா நடிப்பேன் சார். அவர் ஒரு 2-3 எபிசோடு போயிட்டுருக்கு. உடனேலாம் கொடுத்துட மாட்டாங்கல்ல. முதல்ல அவங்க எப்படி சின்சியராக இருக்காங்களே, சரி ஓகே அந்த பையன் ரொம்ப கேட்குறான், அவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுப்போன்ட்டு முதல்ல டைலாக்ஸ் எல்லாம் கிடையாது, சும்மா ஏதாவது ஒரு ரியாக்ஷன்ஸுக்கு மட்டும்தான் பேக்ரவுண்டில் வச்சுருப்பாங்க. இப்போவுமே நீங்கள் இந்த ஏதாவது யூடியூப்பில் இந்த முதல்வன் நாங்கள் ஆக்சுவலாக போடுவோம் சார். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வந்துட்டோம், சரி ஏதாவது பார்க்கலாம், ஏதாவது மாதிரி ஜாலியாக பார்க்கலாம் அப்படின்னா பழைய லொலுசபா அதெல்லாம் நாங்கள் போட்டு பார்த்துட்ருக்கோம். இந்த முதல்வன் எபிசோடு, இந்த முதல் மரியாதை, வைதையை காத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரௌசரை மட்டும் கையில் கொடுத்துருப்பார், பட்டாப்பட்டி ட்ரௌசர். ராதாரவிக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு கேரக்டர், சாமிநாதன் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். வடக்குப்பட்டு ராமசாமி இல்லை ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு சொல்லி அதில் ராதாரவி சாரோட கேரக்டர். சந்தானம் வந்து ஆலிநாள் அழகராஜாவை கவுண்டர் கேரக்டர் பண்ணியிருப்பான். உதயண்ணை வந்து விஜயகாந்த் சாரோட ராசா அத்தி ஒன்று அந்த கேரக்டர் பண்ணுறது. ஒரே ஒரு ட்ரௌசரை மட்டும் வச்சு நான் ரியாக்ஷன் போட்டுட்டு சந்தானம் சொன்னான், டேய் ஒரே ஒரு பட்டாப்பட்டி வச்சுட்டு ஃபுல் எபிசோட் ரியாக்ஷன் போட்டுக்கிறான்டாங்க. அது மாதிரி எல்லா படத்துலையும் எல்லா எபிசோட்ஸ்லையுமே உங்களுக்கு ரியாக்ஷன்ஸுக்கு இது இருக்கும். அதுக்கப்புறமா தான் ஒரு டைலாக் 2 டைலாக் இப்படி வரும். இந்த லொலுசபாவுக்கு உள்ளே வரதுக்கு முன்னாடி நான் பண்ண ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வம்னு சுகுமார் தெரியும் இல்லையா, காதல் படம் பண்ணார் இல்லையா, வடிவேல் மாதிரி இருப்பார் சுகுமார், அவர் வந்து பண்ணது. ராஜில் ஊர்வம்னு ஒரு ஷோ பண்ணார். அந்த ஷோவில் இது மாதிரி ஏதாவது பிட் ரோல்லாம் பண்ணுறது. ஓகே, லொலுசபாக்கெலாம் முன்னாடி இதெல்லாம் நான் சொன்னேன்னா ஒரு 2000 அந்த டைமில் இருக்கும். 2001 அந்த 2000 ஸ்டார்டிங்கில் தான் நம்ம இந்த கெரியரே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அப்போ தான் அதுக்கு முன்னாடி நான் ஸ்டேஜ் ஷோ மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பேசிக்காக எல்லா கல்யாண கச்சேரி, கோவில் கச்சேரி ஒன்றும் விடுறதில்ல. எங்கே நமக்கு வந்து மேடை மைக்கு கிடைச்சாலும் எங்கே சார் இந்த மிமிக்ரி ஆரம்பிச்சோம். லைக் சின்ன வயசில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணல ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, இந்த இடத்துல எனக்கு மிமிக்ரி வரும்டா, நம்ம பண்ணலாம், நம்ம அடுத்தது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டேஸ்லேயே வந்துச்சு எனக்கு. அப்படியா? ஆமாம், முதல்ல நான் பேசுனது நம்பியாரோட வாய்ஸ் தான். ஓகே, நம்பியாரோட வாய்ஸ் தான். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வாய்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் தலைவர் வாய்ஸ். நீங்க என்ன சார் அந்த வாய்ஸ் எடுப்பீங்க? எனக்கு அது பெரிய டவுட். எப்படி அந்த வாய்ஸ் வருது? ஏன்னா இப்போ பேசிக்காக நம்ம கத்தி பேசலாம், காமையாக பேசலாம், அதனால நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். மிமிக்ரிங்கிறது எனக்கு இன்னுமே அது ஒரு மேஜிக் மாதிரி தான் ஃபீல். ஏன்னா அந்த வாய்ஸ் எப்படி உள்ளே இருந்து அந்த வாய்ஸ் வருது அப்படின்னு உண்மையிலே தெரில. அது சில பேர் சொல்லிலாம் கொடுக்குறாங்க, சொல்லி கொடுத்தெல்லாம் வராது. ஆமாம்மா, எல்லாமே டேலண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்பார்ன் டேலண்ட்ஸ் தாங்க, நமக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக்கல் மெமரின்னு சொல்லுவோம். நான் சொல்கிறது வேர்ட் டேர்ம் கரெக்டாக தெரியல. ஓகே, அதான் அப்படி தானே இருக்கும். தெரியல, எனக்கும் தெரியல. அப்படி தான் ஜெனட்டிக்கல்னா இதுதானே. ஆமாம், ஜீன். ஆமாம், ஜீன் தானே.
அது மாதிரி இது வந்து நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் முன்னோர்கள் அவங்களுடைய இதில் இருக்கிற பதிவுகள் அது வந்து கண்டினியூஷன். நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ உங்களுடைய தாத்தா பாட்டியோட கேரக்டரைசேஷன் உங்களுக்கு இருக்கும். அவங்க ஒரு வேளை அந்த காலத்தில் ஒரு கலைஞர்களாக இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷன் கழிச்சு கூட வரும். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சயின்டிஃபிக். ஏன்னா எல்லாமே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். லைக் இப்போ நம்பியார்னா இந்த வாய்ஸ் தான் நம்ம எடுக்கணும், இப்போ எம்ஜிஆர்னா இந்த வாய்ஸ் எடுக்கணும், தலைவர்னா இந்த வாய்ஸ் எடுக்கணும். அந்த டிஃபரன்சியேஷன்ல எப்படி தெரியும்? அந்த கேரக்டரை இமேஜின் பண்ணும்போது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி தானே அது. இப்போ நீங்கள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம், அது சயின்டிஃபிக்காகவும் ஒத்துக்கிறான். ஒரு கேரக்டர் நினைக்கிறீங்க, அதுவாக மாறுறீங்க. அது மாதிரி நம்பியார் நினைக்கும் போது அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் நம்ம நினைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களோட ஃபேவரட் வாய்ஸ் எது சார் நீங்கள் பண்ணுறதுலையே? நான் பண்ணுறதுல எல்லாமே எனக்கு ஃபேவரட் தான். லைக் ஏதாவது ஒன்று நான் இப்போ நீங்கள் நிறைய மிமிக்ரி நிறைய வாய்ஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த வாய்ஸ் பண்ணிட்டு திடீர்னு எனக்கு இவரோட வாய்ஸ் எனக்கு எப்படியாவது வந்தே ஆடும், அந்த மாதிரி ட்ரை எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? சகல ரகலை பண்ண டைமில் நாங்கள் நிறைய வாய்ஸ் புதுசாக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அப்போ வந்து எங்களுக்கு வாய்ஸ்ன்ற ஒரு இதுதான் ஒரு வாரத்துக்கும் பேமெண்ட். ஒரு வாய்ஸ் பிடிச்சி பேசிட்டோன்னா அப்போ எங்களுக்கு ஒரு 600 ரூபா சம்பளம் கிடைக்கும். இந்த வாரத்துக்கு நமக்கு ஒரு 600 ரூபா சேவ் ஆயிடுச்சு. அதுக்காக ஒரு வாய்ஸ் பிடிக்கிறது. ஒரு 4 வாய்ஸ் பண்ணால் நமக்கு இந்த மாதம் ஒரு 2000 ரூபா சம்பளம் வந்துடும். அது வச்சு நம்ம இது பண்ணாது. அப்போ தான் நான் நிறைய வாய்ஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அது சந்தானம் சொல்லுவான், டேய் செத்து போனவங்களாம் தூக்கிட்டு வரான்டா, என்னென்ன வாய்ஸ்னே தெரிலையடான்னுவான். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன், நைட் ஆனால் சேனலில் உட்காந்து அந்த அப்போலாம் VHS டேப் இருக்கும், அந்த டேப்பை போட்டு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ், யாரும் பேசாததான் நம்ம பேசினா தான் நமக்கு அது வரும். இப்போ எழுதும்போது நம்ம தான் ஸ்கிரிப்ட் எழுதணும். அதனால் எனக்கு என்னென்ன வாய்ஸஸ் வருமோ அதெல்லாம் எழுதிடுவேன். வரலைன்னா அந்த வாய்ஸை பிடிச்சி நைட்டெல்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி எழுதிட்டு போயிடுவேன். அது ஏன்னா 3-4 பேர் பண்ணிட்டு இருந்தோம். சேது சுப்பிரமணி இருந்தார் இல்லையா, விஜய்லலாம் நிறைய ஷோ பண்ணிப்பார், அவர் ஒரு வாய்ஸ் பண்ணார். அப்போ இன்னும் அப்போ நிறைய பேர் இருந்தாங்க, தீபன் சக்கரவர்த்தி, நிறைய சீனியர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. நாங்கள் பண்ணுற மிமிக்ரிலாம் ஒன்றும் பெரிய பர்ஃபெக்ட் இல்லைங்க. பழைய ஆளுங்களாம் இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்களோட நமக்கு கூட சில விஷயங்கள் கொஞ்சம் அந்த கூச்சப்பட்டுட்டு இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணாமல் இருப்பேன். என்னோட வாய்ஸஸ் எல்லாமே ஆடியோ ஃபார்மில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வீடியோ ஃபார்மில் நான் அதை கொஞ்சம் நானே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பேன். ஒரு சிலர் மிமிக்ரிலாம் வந்து இப்போது யூடியூப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நான் ஸ்கூல் பண்ணையில் இந்த கெஸ்ட்டு வருவாங்க, கெஸ்ட்டு வரப்போ அவங்க மிமிக்ரி பண்ணையெல்லாம் ரொம்ப ஸ்கூல் பண்ணீங்க? நான் 12th வந்து 2015 முடித்தேன். சொல்கிறீங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி டைமில் அப்போ ஒருத்தவங்க வந்து மிமிக்ரிலாம் பண்ணுறாங்கன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். லைக் வா இவங்க நம்மளும் பேசணும். அப்போல்லாம் வந்து நாங்கள்லாம் ட்ரை பண்ணுவோம், எதுவும் வராது. அப்போ வந்து எனக்கு இருக்க டவுட் என்னென்னா, இமேஜின் பண்ணால் அந்த வாய்ஸ் வந்துருமா இல்லை எப்படி அது வரும்? அது எனக்கு ஒரு அந்த மேஜிக்கல் ஃபீலாகவே தான் எப்பவுமே இருந்திருக்கு. ஆக்சுவலி கேட்பேன், மிமிக்ரின்னு வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்து நம்ம கற்றுக்கிறத விட மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை பார்த்து நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ கரண்ட்டில் இருக்க நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. நான் எப்படின்னா, இப்போ எனக்கு முன்னாடி மயில்சாமி என்ன, சின்னி ஜெயந்தன், தாமு அண்ணன், இவங்கெல்லாம் பண்ண மிமிக்ரி நம்ம பார்க்கும்போது இல்லை, அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படின்னா, இவர் பேசுகிறார், நம்ம ஏன் பேச முடியாது, ஓ அப்போ இது வரும் போலையே அப்படின்னு தான் இன்ஸ்பயர் ஆகும். டைரெக்டாக ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு அது வராது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எப்போ நமக்கு இது ப்ரொஃபஷனாக மாறிச்சோ அப்போ ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வாய்ஸை பிடிச்சே ஆகணும், நான் பண்ணியே ஆகணும்னு நினச்சிங்களாம் வராது. ஓகே சார், எனக்காவது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ஸை இப்போயுமே எனக்கு இந்த ஒய்ஜி மகேந்திரன் சார் வாய்ஸ்லாம் வரவே வராது. எனக்கு நீங்கள் அவர் வாய்ஸ் பேசி நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துறேன். எனக்கு சார்லாம் ரொம்ப பழக்கம், ரொம்ப க்ளோஸு. அவரதுல ரொம்ப பெக்யூலியரான வாய்ஸ். பாண்டியராஜன் சாருடைய வாய்ஸ் வந்து யாருமே பேசுனதே கிடையாது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணேன். அப்போ வந்து பாண்டியராஜன் சாரே வீட்டில் போய் சொன்னார், அவங்க வீட்டில் போய் சொன்னார், ஏய் என் வாய்ஸ் எவனும் பேச மாட்டானல்ல, இன்றைக்கி ஒருத்தன் பேசிட்டான்டா அப்படின்னா வீட்டில் அது சாரே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எஸ்வி சேகர் சார், எஸ்வி சேகர் சார் ஏன் ஒய்ஜி சார் மட்டும் வாய்ஸ் வரவே மாட்டேங்குது நமக்கு. அது ஒரு பெக்யூலியரான வாய்ஸ். மீதி எல்லாமே கூட பிடிச்சிடலாம். நாகேஷ் சார் இதெல்லாம் கூட பேசுறதுக்கெலாம் சூப்பராக இருக்காங்க. நாகேஷ் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சூப்பராக பேசுவார். நம்ம லொலு சபாவில் உதயண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர்களுடைய வாய்ஸை வந்து நீங்கள் நம்ம வந்து அந்த மாடுலேஷனை, அந்த ஏற்ற இறக்கங்களை சொல்லி கொடுத்தோம்னா கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணால் அந்த அவுட் கொண்டு வந்துடலாம். நாங்கள் பிக் எஃப்எம்ல ஒரு ஷோ, என்னோடது பிக் பாப்கார்ன்னு ஒரு ஷோ போயிட்டுருக்கு. அது ஃபுல்லாக மிமிக்ரி பேஸ்ட் ஷோ தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணி எடுப்போம். ஒரு பேஸ் கிடச்சிச்சின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம், ஒர்க் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் கூட உங்களுக்கு ஒரு வாய்ஸை பிடிச்சே ஆகணும்லாம் பிடிக்க முடியாது. சார் எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்கல்ல, பண்ணும்போது
யாராவது ஒருத்தர் எனக்கு இந்த வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி டேய் அதெல்லாம் எனக்கு வராதுடா சரி எதையோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி எல்லாரும் ரொம்ப என்ன நிஜமா நம்ம பண்ணவே இல்லையே எனக்கு என்ன நிஜமாலுமே அப்படியே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி ஃபீல் இல்லை பண்ணிருக்கீங்களா? அப்படி தலைவர் வாய்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படியா? அது நான் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மைண்ட் செட் ஆகிடுவாங்க. ஆ ஏன்னா ரொம்ப அது ஒரு பழக்கம். எனக்கு தெரியும் அது பர்ஃபெக்டாக இல்லை. இல்லை இல்லை. ஏன்னா அது பர்ஃபெக்டாக பண்ணணுன்றது வேற, இன்னும் ஒரிஜினலாக நம்ம பண்ணலாம் அப்படின்றது வேற. பட் சாதாரணமாக அது நம்மளுடைய அந்த லுக் அண்ட் ஃபீல், பாடி லாங்குவேஜ் இதை பார்த்தோன்னா நம்ம சாதாரணமாக பேசினாலே அவங்க ஐயோ அப்படியே இருக்கு, இது எங்கடா தலைவர் மாதிரி இருக்கு, சும்மா பண்ணால் அதை போய் அப்படியே சொல்கிறீங்களே. சரி நீங்கள் நம்பினா போதும். அவங்களுக்கு நம்பிட்டாங்க. ஸோ அதை நம்பிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இப்போ நான் உங்களை பாட்காஸ்ட் கூப்பிடணும் அப்படி சொன்னோன்னே ஜீவா இருக்காங்க, நம்ம லொல்லு சபா ஜீவா அப்படின்னு எனக்கு அப்போ டக்குன்னு ஞாபகம் வந்தது கணக்கணுக்காலங்கள் மட்டும்தான். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கையில் கணக்கணுக்காலங்கள் வந்துச்சு. அந்த கணக்கணுக்காலங்கள் பார்க்கல நான் சொல்லுவேன் நானே ஸ்கூல் தாங்க படிச்சேன். அதான் எனக்கு இந்த மாதிரி தான் டீச்சர் போட்டு தான் வந்து நடிப்பேன். அப்படியா? நான் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் டீச்சர் வேணும் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லுவேன். பாருங்க இருந்தாலும் சரி நம்மளால எனக்கு தெரியும் அது போய் தானே. நான் எப்போ நீங்கள் 2001 நடிக்கவே வந்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ லேட் ஆகுமா உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு? கொஞ்சம். அதான் சார் உங்களுக்கு அந்த கணக்கணுக்காலங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப பிடிச்ச அப்போ வந்து ரமணன் சார்னு சொல்லி அவர் தான் அதோட இபி. இப்போ வந்து அவர் ஜீ தமிழோட ஹெட்டாக இருக்காங்க, ரமணகிரி வாசன் சொல்லி. அவர் வந்து பார்த்து பார்த்து அந்த கேரக்டர் செதுக்குவார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இந்த மாதிரி. மேபி அவர் இந்த மாதிரி ஒரு ஜாலியான டீச்சர் இருந்திருப்பாரு. எல்லாருக்குமே லைஃப்லையுமே இந்த மாதிரி ஒரு ஜாலி வாத்தியார். நானே பார்த்துட்டு எனக்கு இப்படி தான் டீச்சர் வேணும், எங்கள் டீச்சர்லாம் யாரும் இப்படி இல்லையே அப்படின்னு. எங்களுடைய பயாலஜி மாஸ்டர் வந்து சுரேஷ்னு சொல்லி அவர் அப்படி தான் இருப்பார், ரொம்ப ஜாலியாக இருப்பார். அதை நாங்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தணும். மரத்து மேலே ஏறி கிளாஸ் எடுக்கிறது இவன் வந்தாலே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவங்களோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியே ரொம்ப நல்லா இருக்கும். டஸ்டர் வச்சுருப்பாங்க, அது விழுந்துடும், சேரில் அந்த பின்ன வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதையுமே திட்டாமல் ஃபஸ்ட்டு ஒரு மிரட்டுற மாதிரி ஆரம்பிச்சு சும்மா சொன்னடா உட்காருங்கடா எல்லாம் உட்காருங்க ஜாலியாக வந்து அதில் எப்படின்னா ஸ்கூல் யூனிஃபார்மோடய வந்துடுவேன். ஆமாம் எல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் கலாய்ப்பாங்க. அதுக்கப்புறம் பியூன் வந்து சொல்லுவார் சார் நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறேன்னு. அப்போ தான் எல்லாம் ஷாக் ஆகும். அந்த அதுவும் பாண்டி அவரோட ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எப்பயுமே வந்து அந்த ஸ்கூல் டேஸ் மெமரிஸை வந்து ஒரு படமாக வரும்போது ஒரு திரையில் வரும்போது எல்லாருக்குமே அது ஒரு அவங்களோட மெமரிஸ். இப்போ நீங்கள் 96ஓட ஹிட்டு காரணமே அதுதான். இதுக்கு முன்னாடி ஆர்யா சந்தானம்லாம் ஒரு படம் பண்ணாங்க. ஏதோ ஒரு டைட்டில், அதுவும் ஸ்கூல் மெமரிஸ். நாங்கள் ஒன்று பண்ணோம், நினைத்தாலே நினைக்கும்னு ஒன்று பண்ணோம். பிருத்திவிராஜ், பிரியாமணி, நான், சக்தி எல்லாமே. ஸோ அது காலேஜ் லைஃபு ஸ்கூல் லைஃபு சொல்லும்போது எல்லாருமே ஈஸியாக அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க கனெக்ட் ஆகிப்பாங்க. அதை கிராஸ் பண்ணி வந்தவங்க பழைய மெமரிஸில் அதை போய் நினச்சி ஆசை போட்டுப்பாங்க. ஸோ அது எப்பயுமே ஒர்க் ஆகிற ஒரு இது. எனக்கு இப்போயுமே அதை பண்ணணும்னு ஒரு ஆசை. கேகேவுடைய இன்னொரு வருஷன் வந்து சுந்தரகாண்டம் தான். நீங்கள் அப்படியே பாக்யராஜ் சார் ஒரு வாத்தியார் ரொம்ப ஜாலியாக இருப்பார். அதோடைய காப்பி மாதிரி தான் இது. என் கேரக்டர் ஜீவாவோட கேரக்டர். பட்டு நிறைய டீச்சர்ஸ் ஸ்கூல் காலேஜஸ்லாம் நான் அப்போ சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது எல்லா கரஸ்மெண்ட்டாக சுற்றி உட்காந்துருப்பாங்க. என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க, உங்களை மாதிரி ஒரு வாத்தியார் வேணும்னு கேட்குறாங்க. நான் அதான் நினச்சேன், மேடம் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் லைஃப்லேயே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றமா? இதெல்லாம் வாத்தியார்களுக்கு கர்மா போல இருக்கு. நம்மளை பார்த்து ஒரு வாத்தியார் மாதிரி இருக்கணும், இவர மாதிரி ஒரு டீச்சரா நீங்க இருக்க மாட்டீங்களான்னு டீச்சர்ஸை கேட்குற அளவுக்கு ஆயிருக்கு. ஆனா இதே டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல இவனை மாதிரி மட்டும் நீங்க இருக்கக்கூடாதுன்னு நம்மளை நிக்க வச்சு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு நினைச்சதுலேருந்து இப்போ என்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி நீங்களாம் இருக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அது. இது என்னன்னா இதெல்லாம் மிராக்கிள்ஸுங்க. நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது உண்மையிலே அதிசயமாக தான் இருக்கும். நான் சொன்ன உதாரணமே பாருங்கள், இவன் கூட யாரும் சேரக்கூடாது, புரியுதா? இவனை மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் அவ்வளோ ரவுடி கிளாஸில். எங்கள் ஸ்கூலில் நான் பண்ணாத கேடித்தனம் இது, நான் அதுக்கெல்லாம் வேர்ட்ஸே கிடையாது. நம்பர் 1 எங்கள் ஸ்கூல்லேயே நான் தான் வச்சுங்களேன். வெளில அனுப்பிச்சிடுவாங்க பாதி நேரத்துக்கு. நான் வெளியிலே நான் உள்ளே போக மாட்டேங்க. நான் அவங்க என்ன அனுப்புறது, நானே போக மாட்டேன். வெளியே அவுட்ஸ்டாண்டிங் தான். எப்பயுமே போகிறது லேட்டாக தான் போவேன். அதெல்லாம் நம்ம இப்போ ரொம்ப பெருமையாக சொன்னோன்னு வச்சுங்களேன், பார்க்குற அப்கமிங் ஆட்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் ஆகிடும். நம்ம அந்த டைமில் நம்ம செய்த தவறுகள், அது ஒரு அறியாமை, விளையாட்டுத்தனம், அந்த ஏஜ். பட் அது இப்போ நம்ம ஃபீல் பண்ணும்போச்சா நம்ம அதெல்லாம் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட் நான் படிக்கலைன்றதுக்கெலாம் நான் என்றைக்குமே வருத்தப்பட்டது. நமக்கு என்ன வருமோ
அதுதான் அது இருந்தோம். இன்னொருத்தன் படிக்கிறவனை அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அவனை கொடுத்துட்டு வந்துட்டோம். பாடு படிக்கிறோம் நம்ம எதுக்கு போய் பிரச்சனை பண்ணி. ஒவ்வொருத்தருக்கு இங்கே இருக்கிற அந்த எஜுகேஷனல் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒரு என்ன ஸ்கில் இருக்குன்னு தெரியாமல் எல்லாரும் ஃபிசிக்ஸ் படி, எல்லாரும் கெமிஸ்ட்ரி Chemistry படி, படி, எல்லாரும் ஆமா. நீ பயாலஜி படினா எனக்கு எதுக்கியா அது? கடைசியில் என் ப்ரொஃபஷனே மாறி போச்சு. பிறந்தோடனே எதிரி இன்ஜினியர் இல்லைன்னா டாக்டர் அப்படிதான் எழுதி வச்சிருந்தாங்க. அந்த ஒரு 3 கனவு மட்டும் காண்றாங்க. இன்னைக்கு எவ்வளோ இன்ஜினியர்ஸ் நம்ம நாட்டில் இருக்காங்க, ஆனால் எவ்வளோ பேருக்கு வேலை இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலாக சினிமாவில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் இன்ஜினியரிங் தான். நானும் இன்ஜினியரிங் பாருங்க இப்போ எங்களுடைய இப்போ டிடி ரிட்டர்ன் பண்ணல பிரேமானந்த் இன்ஜினியர் தான். எங்கள் டீம்லேயே நிறைய நானே எங்கேயாவது ஒரு ஷூட் போகிறேன், ஃபிலிம் ஷூட் போகிறேன் அப்படின்னா அங்கே கேட்குறதுல பாதி பேர் சினிமாட்டோகிராஃபர்ஸ்லேருந்து எல்லா இன்ஜினியர். எதுக்குப்பா இப்போ இன்ஜினியரிங் போய் 4 வருஷம் வேஸ்ட்டாக போச்சுங்க. நாங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரம் வந்துட்டோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே போய் நான் இன்ஜினியர் தெரியுமா அப்படின்னா, சரி என்ன என் கூட தான் உட்காந்துருக்கேன் அப்படின்றாங்க ஒரே வார்த்தையா. எதுக்கு நான் அதை படிச்சேன்னு தான் எனக்கு தெரியல. இல்லை அதாவது நம்ம இது அதுக்கான சிஸ்டம் நமக்கு என்னென்னா, இங்கே படிக்கிறது வந்து எல்லாரும் டிகிரி முடிச்சிடணும் அந்த ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஃபார்மில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட இது இருக்குது, அதை க்ரூம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்னா இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் மேனிங்க உருவாகலாம். இங்கே நிறைய டேலண்ட்ஸ் வரலாம், நிறைய கிரியேட்டிவ் சைட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இன்னும் நீங்கள் பார்க்குறீங்க என்ன படிச்சிங்கனாலும் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஏஐ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்டும் எல்லாரோட வேலையும். இப்பயே அந்த மாதிரி நிறைய இருக்கு சார். நிறைய இடத்துல வந்து ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்பயே வந்து வெளிநாட்டுலலாம் வந்து ஏஐ போட்டாங்க. ஏஐ இன் 5 இயர்ஸ் தான் இருக்குமா, அதுக்கப்புறம் அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு கண்டிப்பா ஓகே. வரும். அது 5 இயர்ஸ் கழிச்சு ஏஏ இருக்காது, அதுக்கு அடுத்தது வந்துடும். ஸோ எல்லாமே நம்மளோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இது இன்னைக்கு அட்வான்ஸாக இருக்குது, இதை நம்ம போய் படிக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் 5 வருஷம் படித்து முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அது அவுட் வேற ஏதாவது ஆஃப். வந்துரும். கண்டிப்பா ஆமாமா வெரி இன்னைக்கு சினிமாலே அந்த பிரச்சனை இருக்குது. எப்படின்னு சொன்னால், இன்றைக்கி யாராவது ஒருத்தர் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைரல் ஆனாலும் அவரை போட்டு படம் எடுப்பானுங்க. ஓகே, அது என்ன ஆகிடும்னா இவன் 6 மாதம் 1 வருஷம் அந்த படத்தை முடிச்சு டேபிள் வரதுக்குள்ளே அவன் ட்ரை ஆகி டயர்டாகி வெளியில் போயிருப்பான். ஆமா. அவன் ரிலீஸ் ஆகும்போது அது ஒன்றுமே இருக்காது, அந்த ஒரு பீக் அப்படியே அது அவன் மறந்துருப்பாங்க. ஸோ அப்போ என்னென்னா நீ அதனால தான் நிறைய ஃப்ளாப்ஸு, நிறைய எப்படி சொல்கிறதுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஆமா ஆமா ஆமா. ஒரு திடீர்னு ஒன்று ஃபேமஸ் அப்படின்னா அதுலேயே எல்லாரும் போடுறது, அவங்களே எடுத்து எல்லா இடத்தையும் போடுவாங்க. படம் அந்த 1 இயர்ல வரக்குள்ள இப்போ நானே இருக்கேன், ஒரு படம் ஓடிச்சுன்னா மொத்த பேர் என் மேலே தீங்கன்னு வந்து ப்ரெஷரை போட்டிங்கன்னா என்னால் பண்ண முடியாது. ஆமா. குயிக்காக போர் அடிச்சு போயிடும். கரெக்டுங்களா? கரெக்ட். அப்போது நாம் பண்ணுறது பியூர்லி கண்டென்ட் பேஸ். ஏன் நீங்கள் இன்னும் கணக்கானுங்களங்களை சொல்கிறீங்க? அது பிடிக்கும், கண்டென்ட் நல்லா பேஸ். இருந்தது. கண்டென்ட் ஜீவா ஒருத்தர் நடித்தான், ஆனால் ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. ஆமா. கூட நடித்த அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க சார், யார் ஜீவா டீச்சர் மாதிரியா நீங்க இருக்கீங்க, சே அந்த மாதிரி ஒரு டீச்சர் வேணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து இப்போவும் லொல்லு சபா சொல்கிறாங்க. லொல்லு சபாவில் வந்து ஏன் இத்தனை வருஷமாகவே அது யூடியூப்லேயும் இதுலேயும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இப்பவும் நாங்கள் ட்ரெண்டிங்கில். கண்டென்ட் அப்போ என்னென்னா கண்டென்ட் ஸ்ட்ராங், அதுக்காக நாங்கள் மெனக்கெட்ட ஒர்க். ஆமா. ஸ்கிரிப்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட டைம், மேக்கிங்க்கு எடுத்துக்கிட்டதாக. ஒரு டிவி ஷோவுக்கு இவ்வளோ பண்ணால் போதும், லத்தாஜிக்காக பண்ணணும்னு வச்சுங்களேன், அதுக்கு லைஃப் கிடையாது. கஷ்டப்பட்டு பண்ணணும்னு வச்சுங்களேன், செதுக்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து லாங் லைஃப். எத்தனை வருஷம் திரும்பி பார்த்தா அந்த ஃபீல். இப்போ ஒரு இந்தியன் 2க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, காரணம் இந்தியன் 1 வெற்றி. அது இன்னும் இப்போ 7ஆம் தேதி வந்தால் நான் போய் பார்ப்பேன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதில் வந்து மனோபல சாருக்கு நான் தான் வாய்ஸ் பேசியிருக்கேன். அப்படியா சார்? ஆமாம், ஒரு படம் வரட்டும், நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன்னா 2-3 படங்களுக்கு நான் இது எங்கேயுமே நான் சொன்னதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 5-6 படத்துக்கு நான் பேசியிருக்கேன் சாரோடைய வாய்ஸஸ். ஏன்னா நம்ம மிமிக்ரியாக பண்ணோம். என்னதான் ஏஐ வந்தால் கூட சில விஷயங்கள் ஏஐயால் அந்த விஷயத்தை பிடிக்க முடியாது, ஒரு ஃபீல் கொடுக்க முடியாது. அது இருக்கிறத செஞ்சு கொடுத்துரும், ஃபில் பண்ணிடும், எமோஷன்ஸை அதால் கொடுக்க முடியாது. ஸோ இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அந்த எமோஷன் லைவாக பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் ரிலீஸ் தான் சொல்லலான்னு பார்த்தேன், ரிலீஸ் கிட்ட வந்து மேபி இன்டர்வியூவும் பக்கத்தில் வர்றதுனால நீங்கள் தாராளமாக சொல்லலாம். கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஜீவா டீச்சர் மாதிரி யாராவது இருந்திருக்காங்களா? எனக்கு சுரேஷ்னு ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் ரொம்ப ஜாலியான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் வச்சுங்களேன். பயாலஜி சார் தான் அவர், அதனால எனக்கு ரொம்ப க்ளோஸாக அது கனெக்ட் ஆகிடும். எங்களோட பயாலஜி சார் சுரேஷ் வந்து அது மாதிரி ஜாலியான பர்சன் தான், ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தான் நாங்களும் ட்ரீட் பண்ணுவோம். விக்னேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க அப்போல்லாம் ஒரு டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னதான் இருந்தாலும் ஒரு பாச பிணைப்புகள் இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா இப்போது நிறைய க்ரௌட் ஆகிப்போச்சு பாவம். இப்போ நான் நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்கெலாம் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன் பாஸ்ட் 20 இயர்ஸாக. 2004 நான் போகிறேன்னு வச்சுங்களேன். எவ்வளோ காலேஜஸ் பார்க்குறோம். அந்த
ஒரு டீச்சரோட மனநிலையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவங்க இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ பேர் ஒரு குழந்தைய வீட்டில் வச்சு சமாளிக்கிறதே நமக்கு கஷ்டமாக இருக்கும். கஷ்டம். 1000 பசங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 15 டீச்சர் தான் இருப்பாங்க அந்த ஸ்கூலில். பாவம், கரெக்ட். அவங்களுக்கு என்னென்ன டார்ச்சர்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்ல நினச்சி அதுவும் பார்த்தோம். இப்போ வந்து அப்போல்லாம் கூட ஃபோன் அந்த மாதிரிலாம் இல்லை. வந்தோம் விளையாடுவோம். விளையாட்டு தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவங்க பாரு எப்போ பாரு விளையாண்டுருங்க. இப்போ ஃபோன் இருக்கு, என்னென்னமோ ஃபோன் பிரச்சனைகள் இருக்குது, இருக்கு. அவங்க கையில் நிறைய விஷயங்கள் கிடைக்குது, ஆமா. நிறைய அவங்க சில விஷயங்களுக்கு அடிக்ஷன் ஆயிடுறாங்க. ஈவன் ட்ரக்ஸாக கூட இருக்கலாம். ஆமா, பசங்களுக்கு ஈஸியாக ரீசெண்ட் கிடைக்குது. டைம்ஸ்ல அதெல்லாம் ரொம்ப ஸ்கூல் பசங்களுக்கு அது ஈஸியாக ஈஸியாக கிடைக்குது. கிடைக்குது. அதெல்லாம் அந்த ஏரியாவில் விற்கிறாங்க. அண்ட் அதெல்லாம் கெட் டு நோ அபவுட் ட்ரக்ஸ். ஆக்சுவலாக நான் ஸ்கூல் படிக்கிறது சரி, நீங்கள் படிக்க நம்மளுக்கு அப்போல்லாம் ட்ரக்ஸ் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அதுவே இல்லை, நம்மளுக்கு அப்போலாம் தெரியாது. தெரியாது. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதுங்க, ஸ்கூல் படிச்சுட்டு வர்ற டைமில் ஒரு தெருவில் ஒரு குடிகாரன் வந்தால் பயந்து ஓடி போய் ஒழிஞ்சுப்போம். ஆமா, குடிகாரன் வரானா, எங்களுது குடிகாரன் அப்படிதான். வரானா. ஆமா. ஒரே ஒரு குடிகாரன் தான் வருவான். ஒரு ஊர்லேயே ஒரு குடிகாரன் தான் இருப்பான். ஓகேங்களா? ஆமா ஆமா அவன் குடிச்சிட்டு என்னதான் கலடா பண்ணிட்டு வருவான், எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சுப்போம். ஆமா. இப்போ ஒரு நல்லவனை காட்டுங்கடான்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும். சார், ஒரே ஒருத்தர் அவர் குடிக்க ரொம்ப கேஷுவலா இந்த இருக்கு. தெருலே ஒரு ஒருத்தர் தாங்க குடிக்க மாட்டார். அப்படியா? அவர் ஒரு தடவை பார்க்கலாமா? ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆக்சுவலா. உங்களுக்கு யாராவது இந்த இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க சார்? எதுக்குங்க லைக் நான் சினிமா இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் வரணும். கேட்குறீங்க? எதுக்குன்னு நான் எனக்கு இவரை பார்த்த உடனே தான் எனக்கு வந்து சினிமாக்கு வரணும்னு தோணுச்சு. தலைவர் தாங்க. அவரோட இன்ஸ்பிரேஷன் யாருங்க? இந்தியாவில் இருக்க எல்லா ஆக்டருக்கும் சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன். ஆமா ஆமா. அவர் பார்த்துட்டு தான் ஷாருக் கானுக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன், சல்மான் கானுக்கு அவர் தான் அவர் இன்ஸ்பிரேஷன். ஏன் சார் சினிமா? அதான் நான் சொன்னேன்ல, சின்னதுலேருந்தே நமக்கு நடிப்பு, ம் நாடகம், பேச்சு போட்டி, Mimicry, டான்ஸு, dance. கேம்ஸு, மிமிக்ரி, இதில் தான் ஆர்வமே இருந்தது. ஆ. சினிமாவில் நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணுன்றதெல்லாம் கூட ஆவனா இதுவாகனான்லாம் ஆக்சுவலாக நீங்கள் காரைக்குடியில் Native லைக் நம்ம இப்போ யூஸ்வலாக நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா மீடியா அப்படின்னாலே அதுக்கு சென்னை தான் போகணும் அப்படின்னா. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் முதல்ல ஏவிஎம்ஏ காரைக்குடியில் தாங்க இருந்தது. அப்படியா? கண்ணதாசன் காரைக்குடிங்க, கண்ணதாசன் பஞ்சரணாச்சலம் காரைக்குடி. காரைக்குடிங்க, எஸ்பி முத்துராமன் சார் காரைக்குடிங்க, ராமநாராயணன் சார் அதில் காரைக்குடி, எங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து சினிமா போடுனாலே ஏவிஎம் ஸ்டுடியோ காரைக்குடியில் தான். சென்னைக்கு போ, சென்னையில் தான் சினிமா அப்படி சொல்லுவாங்க. அண்ட் எனக்கு நான் ஊர்லலாம் சினிமா நாங்கள் அங்கேயே தாங்க இருக்கோம். சினிமா தான் சென்னைக்கு வந்தது. அப்படி. சினிமா முதல்ல காரைக்குடியில் தான் இருந்தது. இப்போ நீங்கள் காரைக்குடியை மிஸ் பண்ணுவீங்களா? மிஸ் பண்ண மாட்டேன். எப்போல்லாம் போகணும்னு நினைக்கிறேனோ கிளம்பி போயிடுவேன். அங்கே ஆக்சுவலாக அந்த காரைக்குடியில் இந்த விஷயம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெஷல்னா காரைக்குடி சொந்த செட்டிநாடு ஊரில் மெஸ். எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. ஊரே ஸ்பெஷல் தான். ஆ, ஆ. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆனேன்னா வண்டி எடுத்துருவேன். ஒரு 3 நாள் ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு, எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, எங்கள் கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு, அது ஒரு பெரிய சார் ரீசார்ஜ். அங்கே போகல. இப்போ நார்மலாக நம்ம இருக்கோம், ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறத விட ஊருக்கு போனாலே அந்த ஒரு ஃபீல் இருக்கிறது. டேய் ஜீவா எங்கள் ஊர், நம்ம ஊருக்கு போனவங்கள அந்த மாதிரி ஃபீல்லாம் எப்படி இருக்கும்? நீங்கள் ஊருக்கு போனால் உங்களை ஒரு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்கல்ல அந்த ஊரில் இருக்க பக்கத்து வீட்டுக்காரங்க, பக்கத்து ஆமாம், தெருக்காரங்க நம்மளை எல்லா இடத்துலையுமே தெரியும்ல. அப்படிலாம். அதனால முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஆர்டிஸ்ட் ஆன டைமில் நம்மளை யார் நோட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். ஓகே, இவருக்கு நம்மளை தெரியுது, நம்ம ரீச் ஆகிடும். ரீச் ஆகிடும். இப்போ நம்ம யாரும் பார்த்துடக்கூடாதுன்னே போயிட்டு வர வேண்டியது. ப்ரைவசி மிஸ் ஆகுது ஆமாம், இல்லைங்களா? ப்ரைவசி மிஸ் ஆகும். ஸோ நீங்கள் நம்ம ட்ரெயினில் போகிறதில்ல, பஸ்ஸில் போகிறதில்ல, போனால் ஃப்ளைட்டில் போகிறோம், இல்லைன்னா காரில் போகிறோம். போகிறோம். ஸோ அது அப்படி ஆயிடுச்சு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது. நீங்கள் எல்லாருமே நம்மக்கிட்ட வந்து பேசணும்னு நினைப்பாங்க. நம்மளோட ட்ராவல் ஃபுல்லாக பேசிக்கிட்டே தான் போவோம். நீங்கள் நம்ம இப்போ ரீசெண்டாக துபாய் போகிறேன், ஏர்போர்ட்டில் ஏறுறதுலேருந்து யாராவது ஒருத்தர் நம்மளை பிடிச்சிப்பாங்க. அவங்களுக்கு நம்மக்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது, அவங்கள ஹர்ட் பண்ண முடியாது. பேசினே போவோம். நம்ம என்ன வேலையை போகிறோமோ அதை மறந்துடுவோம். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்கல்ல எனக்காவது வந்து ஊர் சுற்றணும் அப்படின்னா காரைக்குடி போயிட்டு சொல்லுது. அந்த மாதிரி நீங்கள் பிரேக் டவுன் ஆன ஏதோ ஒரு மொமெண்ட் இருக்கு. லைக் இந்த மொமெண்ட்டில் வந்து நான் டோட்டலாக பிரேக் ஆகிட்டேன், ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ரோக்கன் அப்படின்னு சொல்லி ஏதாவது மொமெண்ட் உங்கள் லைஃப்பில் இருக்கா? அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்லை. நான் அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் ஆக மாட்டேன். வெரி ஸ்ட்ராங். தட்ஸ் ஆக்சுவலி நைஸ். நீங்கள் இப்போ சினிமா சும்மா சின்ன சின்ன காரணத்துக்கெல்லாம் பிரேக் ஆக மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து கோ வித் த ஃப்ளோ தான். ஓகே. பேசிக்காக நம்ம சின்னதுலேருந்தே எல்லாத்தையும் எல்லா ஆப்ஸ்டகல்ஸையும் பார்த்ததுனால என்ன பெருசாக வந்துட போகுது, பார்த்துக்கலாம். அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் 2 நாளில் சரியாக போயிடும். கரெக்ட். எல்லா பிரச்சனைகளுமே அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 days 3 days. ஜுரமே வந்தாலும் 3 நாளில் சரியாயிட போகுது. எல்லாத்துக்குமே இங்கே ஹீலிங் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. அதுக்காக ப்ரோக் டவுன் ஆகி போகிறது இல்லை. ஐயோ நமக்கு ஷூட்டிங் இல்லையே, நமக்கு இந்த வேலை இல்லையே, நமக்கு அது இல்லையே, இது இல்லையே, அதெல்லாம் நான் வரும்போது வரட்டும், வர்ற வரைக்கும் இருக்கிறத என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, அதுதான் என்னுடைய நேச்சரே. அதனால் ஏன் நம்ம ப்ரோக் டவுன் ஆகும்? எதனால் நீ எதை கொண்டு வந்தோம்?
எதை கொண்டு அதை நீ சொல்ல இழப்பதற்கு ஆ ஆ எதுக்கு வருத்தப்படுறோம்? இருக்கிற மொமெண்ட்டும் சந்தோஷமா இருக்கும். கரெக்டா. ஏன்னா இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறையா யூனோ சின்ன சின்ன விஷயம். ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பொண்ணு வந்து அம்மா ரப்பர் வாங்கி தரலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்ட் டைமில் நிறைய டிப்ரெஷன்ஸ் நிறையா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் பிரேக் ஆகிட்டேன். எனக்கு எல்லாம் முடிஞ்சது. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன். அப்போல்லாம் எனக்கு டவுட் இருக்கும். ஸ்கூல் படிக்கையில் என்ன ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு? எனக்கு எந்த பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே பாஸ் ஆகாமல் ஃபெயில் ஆகாமல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரீசெண்டாக இப்போல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லப்போனால் மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இவங்க கிட்ட தான் இருக்குது. நான் சின்ன வயசாக அதுதான் இருந்தப்போ பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அதான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோனுக்குள்ளேயே மூழ்கிட்டோம். ம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ம் உங்கள் ஏஜுக்கு தகுந்த விஷயத்த நம்ம பார்க்குறது இல்ல. உங்களுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏஐ கொண்டு வந்து உள்ளே போட்டுகிட்டே இருக்கு. ஒரு நெகட்டிவ் விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அடுத்து எல்லாத்தையுமே உங்களுக்கு நெகட்டிவாக தான் அது ரெக்கமெண்ட் பண்ணும். ஆமாம் ஆமாம் ஒரு கொலை சம்பவத்தை பார்த்துறீங்க யூடியூப்பில், அடுத்து யார் யாரெல்லாம் கொலை பண்ணாங்கன்னு பார்க்கும். ஒரு ஹாரர் விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதுவே காட்டும். அப்போ உங்கள் மைண்ட் வந்து அதிலே தான் இருக்கும். கரெக்ட். அந்த மாதிரி நேரங்களில் தயவு செஞ்சு ஃபோன் அமர்த்தி போட்டுருங்க. ம் ஃபோனை கையில் வச்சுட்டு இருந்தீங்கனாலே பாதி ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. ஆமாம். ஃபோன் எதுக்கு நமக்கு கண்டுபிடிச்சதுன்னா கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன். ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணீங்களா, அட்ரஸ் கண்டுபிடிச்சி வரதுக்கு அதே டெக்னாலஜி. ஆ ஜிபேயில் பணம் அனுப்பணுமா அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு நல்ல விஷயங்கள் அனுப்பணுமா ம் அனுப்புங்க. ம் அதுக்குள்ளே போய் உங்கள் வயசுக்கு மீறின விஷயங்களை தேடிட்டே இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்ட ஃபீல் வந்துடும். ஆமாம். அப்போ விரக்தி ஆயிடுறாங்க. அந்த நெக்ஸ்ட் என்னன்ற ஒரு சின்ன வயசுலேயே நான் ரொம்ப மெச்சூரு. ஆ, அந்த அதை விட ஒரு சில சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வாழ்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. எப்படின்னா ஒரு ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம். ரிலேஷன்ஷிப்னா இந்த 5 விஷயம் இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு ஓகே இதுதான் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி நிறைய பிரச்சனை. அதெல்லாம் பார்க்கல ஐ ஒண்டர் ஐம் ஹாப்பி. எனக்கெல்லாம் கணக்கணும் காலங்கள் வந்தப்போ அந்த அந்த காலங்களே நல்லா இருந்தது. நோக்கியா 1100 இருக்கும். கணக்கணும் காலங்களில் நடுவில் ஒரு 3 months என்ன போட்டாங்கன்னா சீரியல் முடித்தோடனே அந்த 565606க்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் அந்த டின்னு வச்சுக்கலாம், அந்த ரிங்டோன் வச்சுக்கலாம்னு வரும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் எங்களுக்கு ஹாப்பியாக இருந்ததே தவிர இப்போது அதெல்லாம் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஓகே அந்த ஒரு சின்ன ரிங்டோனுக்கு 1100 ஹாப்பியாக நம்ம இருந்தோமே, இப்போ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நானே ரொம்ப அது ஃபீல் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எப்பயும் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். அதுதான் ஆ. பிரச்சனை. பாதி பிரச்சனைக்கு காரணமே ஃபோன் தான். கரெக்ட். நீங்கள் தேவையில்லாத நண்பர்களோட பழகுறீங்க, ம் முகம் தெரியாத ஆட்களோட பர்சனலாக சேட் பண்ணுறீங்க. ம் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாலாம் இருந்தால் ஈஸியாக உங்களை ரீச் பண்ண முடியும். ஆமாம். ஸோ தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ் வருது, ம் தேவையில்லாத வெளியில் போக வேண்டியது இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை நம்ம கட் பண்ணாலே பாதி தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் வராது, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸே வராது. ஸோ இன்னொன்று அந்தந்த ஏஜுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். வயசான காலத்தில் சின்ன பசங்க பண்ணுற சேட்டையும் பண்ணக்கூடாது, சின்ன வயசில் பெரிய மனுஷங்க பண்ணுற பிஹேவியரையும் பண்ணக்கூடாது. அந்தந்த பருவத்துக்கு எது தேவையோ அதை பண்ணிட்டீங்கனாலே ஸ்ட்ரெஸ் இருக்காது. நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கொண்டு போய் விடணும். அதுதான் அவங்கள டைவர்ட் பண்ணணும். ஒரு வீடியோ கேமை கொடுத்துட்டு தொல்லை முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்கள வெளியில் கூப்பிட்டு போங்க, ஒரு டென்னிஸ் ஆட சொல்லுங்கள், ஒரு ஸ்விம்மிங் கொடுங்க, சைக்கிளிங் கொடுங்க. ஃபிசிக்கலாக அவங்களுக்கான டைமை வந்து என்கேஜ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மனம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். எக்ஸசைஸ், ஜிம்மோ இல்லை அந்த ஏஜுக்கு என்ன சின்ன பசங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துகிட்டு சைக்கிள் ஓட கற்றுக்கலாம், சைக்கிள் போய்ட்டு. இப்போ எல்லாம் கார்லேயே கூட்டு போயிட்டு கார்லேயே கூட்டு வந்து விட்டுறீங்க. பசங்க அந்த அந்த நீங்கள் இதுவும் நீங்கள் எல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் அந்த ஹை சொசைட்டி பசங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கும். ஆமாம். அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் இருக்கிறவன் அவன் இயல்பாக வாழ்ந்துட்டே தான் இருக்கான். கிராமத்தில் இருக்கவன் ஜாலியாக ஏரியில் போய் குளிப்பான், நீந்துவான், ஏதோ ஒன்று அவன் லைஃப்பை பரவாயில்ல மதியானம் 12 மணிக்கு வா, பரவாயில்ல சைக்கிள் ஓட்டுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம். அதனால தான் எல்லாம் நீங்கள் எந்த ஆக்டர்ஸ் பெரிய பெரிய ஆக்டர்ஸாக இருந்தாலும், பெரிய ரத்தன் டாட்டா சார் மாதிரி பெரிய ஆளாக இருந்தால் கூட எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு கடைசியில் அக்ரிகல்ச்சரை நோக்கி போயிடுவாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா ஒரு செடி விதையை போட்டு அதை தூவி அது வளர்றது, அது பருவத்தை பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நீங்கள் எல்லாரோட எண்டு பாருங்களேன், கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் வாங்கிடுவாங்க, தோட்டத்தில் போய் விவசாயம் பண்ணிட்டு என்னையா பண்ணுற, இதுதான் உன் தாத்தா என்ன பண்ணியிருந்தார், விவசாயம் தான் பண்ணியிருந்தாரு, இதுக்கு நடுவில் நீ ஏன் வெளியில் வந்த, நல்லா தான் நான் போயிட்டு. புரியுதுங்களா? புரியுது புரியுது புரியுது. அக்கறைக்கு இக்கரை பச்சைங்க. இப்போ நீங்கள் அங்கேருந்து பார்க்குறவனுக்கு இதெல்லாம் ஒரு உலகம், காரில் போகிறது தான் லைஃபு, ஃப்ளாட்டில் இருக்கிறது தான் பெரிய வாழ்க்கை போல், அதுதான் நம்ம ஸ்டேட்டஸ் நினச்சிக்கிறான். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு பறவை கூட்டில் அடைச்சி வச்சு பிராய்லர் கோழி வாழ்க்கை தான் சிட்டியோட லைஃப். இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்றதெல்லாம் போய் மற்றவனுக்காக வாழவே கூடாது. நீங்கள் கேட்டிங்கல்ல, நீங்கள் ஏன் பிரேக் டவுன், நான் எனக்காக வாழ்கிறேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் வாழ்ந்தேன்னா என்னால் வாழவே முடியாது.
நீங்கள் அந்த என்ன 4 நினைப்பீங்க? நான் பேர் வாழணும். யாருன்னு கடைசி வரைக்கும் தெரியல. அவர் நினைப்பாரே நான் நினைக்கணும், இவர் நினைப்பாரே நான் நினைக்கணும், இவர் நினைச்சு நான் செஞ்சா நான் நினச்சது நான் எப்போ செய்யுது? செய்யறது கரெக்ட். எனக்கு பிடிச்சது சின்ன வயசுலேருந்து நான் சினிமா நடிக்கணும், ஒரு நடிப்பில் ஆசை இருந்தது. மற்றவன் என்ன சொல்லலாம், திட்டுறவன் திட்டினே தாங்க இருப்பான், சொல்கிறவன் சொன்னே தான் இருப்பான். எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுட்டு வந்தேன். சரி. நீங்க சின்ன வயசுல இருந்து சினிமா அப்படி சொல்றீங்க, ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? நான் சினிமா தான் போகணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் 10th வரைக்கும் படிச்சிட்டேன்ல. 10th படிச்சுட்டு அதுக்கப்புறம் +1 டிஸ்கண்டினியூ. அதுக்கப்புறம் நான் சில வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நீங்கள் என்ன செஞ்சாலும் ஃபேமிலிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செஞ்சுட்டேன். ஓகே, அஸ் அ பிரதரா, அஸ் அ சன்னா, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குமோ நான் சும்மா சினிமா ஆசைன்னு சொல்லிட்டு நான் இதில் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன வேணால் செஞ்சுக்கப்பா நீ ஜாலியாக இரு அப்படின்ற ராங் மோட்டிவேஷனே கிடையாது. நான் என் கடமையை செஞ்சதுனால என் வீட்டில் அதை அலோவ் பண்ணாங்க. என் வீட்டுக்கு தேவையான எல்லா கமிட்மெண்ட்ஸையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தேன் ஆஸ் அ சன்னா. ஸோ ஐம் அ சின்சியர் பர்சன். அதுவும் ஒன்று இருக்குது, பர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் இப்போ என் தம்பி தங்கச்சிக்கு நான் தேவையான விஷயங்களை செய்யாமல் நான் வந்து ஊர் சுற்றிட்டு இல்லை. என்னோடய ட்ரீமை மட்டும் நான் பார்க்குறேன். ஒரு பிரதராக நான் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துட்டு என்னுடைய வேலையை நான் செய்கிறேன். அதனால தான் இன்றைக்கும் ஃபேமிலிக்குள்ளே நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்குது. கரெக்டாக ஆக்சுவலாக இப்போது சினிமானா ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் சார். இப்போது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நானே நினச்சது என்னென்னா, ஜாலியாக இருக்கும், காலையில் ஏசியில் போயிட்டு வருவாங்க, ஃப்ளைட்டில் போவாங்க, நடிச்சுட்டு வந்தால் லட்சக்கணக்கில் சம்பளம், ஃபேமு, பாப்புலாரிட்டி அந்த மாதிரி. ஆனால் ஃபீல்டுக்குள்ளே வந்தப்புறம் தான் ஆக்டிங் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது, வெயில் மழை பாராமல் அப்போல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க. அண்ட் அது எல்லாத்த விட டெலிவிஷன் வந்து ரொம்ப கஷ்டம். சினிமாவோட டெலிவிஷன் கஷ்டம். ஆனால் பீப்புளுக்கு அது தெரியாது. அவங்க என்னப்பா டிவி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஷோ முடிஞ்சு, ஒரு சீரியல் எடுத்தாங்கன்னா 4 நாள் ஷோ, என்ன வாரத்துக்கு 2 நாள் தானே ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸே வந்து தெரியாது. ஸோ வாட் ஆர் த பிக்கெஸ்ட் டிஃபிகல்ட்டிஸ் இன் டெலிவிஷன்? லைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு தெரியல. ஒரு சீரியல் நான் பண்ணேன், அது 1 hour எபிசோட். ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் அவங்க, அதனால எங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டி இல்லை. எங்களை கம்ஃபர்ட் ஜோனாக நல்லா பார்த்துட்டாங்க திவாகர் சார் அண்ட் பிரவீனா மேடம். அது ஒரு பக்கம். பட் இருந்தாலும் ரொட்டீன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு 7 மணிக்கு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிடணும். ஏன்னா 7:45 8க்கு நீங்கள் ஸ்பாட்டில் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், டைலாக் என்னென்னு கேட்கணும், காஸ்டியூம்ஸை செக் பண்ணணும். 8:45 9க்கு ஷாட் வச்சுருவாங்க. ஃபஸ்ட் ஷாட் 9க்கு எடுத்தாகணும் சீரியலில். ஏன்னா 9 to 9, சில டைம் 9:30 வரைக்கும் போகும். அது லொக்கேஷன்ஸ் எல்லாம் செங்கல்பட்டில் இருக்கும், இந்த பக்கம் நாவலூரில் இருக்கும், இல்லை அந்த பக்கம் பூந்தமல்லி தாண்டி எங்கேயாவது சென்னையில் தான், சென்னையோட அவுட்டரில் ஒரு பக்கத்தில் எங்கேயாவது நீங்கள் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ 9:30 வரைக்கும் போகும் அந்த கிரேஸ் டைம் சொல்லுவாங்க. அது 9:30 வரைக்கும் முடிச்சு நீங்கள் திருப்பி வீடு வந்து செட்டில் ஆக 11:30 மணி ஆகும். ரெஃப்ரெஷ் ஆகி நீங்கள் மறுபடியும் படுக்க 12 மணி ஆகும். அப்படி தூங்கி எழுந்தா மறுபடியும் 6 மணி இருக்கும். இதுக்கு இடையில டப்பிங் இருக்கும். இதுக்கு நீங்கள் நடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்த எல்லாத்துக்கும் நீங்கள் டப்பிங் போகணும். சில ஆர்டிஸ்ட்டுக்கு டப்பிங்க்கு வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கெல்லாம் வந்து டப்பிங் இருந்ததுனால ரொம்ப ப்ரெஷர். ரெண்டாவது நீங்கள் வெயில்னாலும் போய் ஆகணும், மழைனாலும் போய் ஆகணும், வெள்ளைனாலும் போய் ஆகணும். ஏன்னா நீங்கள் டேப் போய் ஆகணும். படம்ன்றது அப்படி கிடையாது. உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு எடுப்பாங்க. அதுக்கு ஒரு ரிலீஸ் டேட் கொஞ்சம் தள்ளி வரும். ஒரு டப்பிங்னா ஒரு பின்னாடி நீங்கள் இப்போ ஷூட்டிங் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவோம். அது முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அதுக்கு ஒரு டைம் இருக்கும். சீரியல் நீங்கள் நடித்து 12 மணிக்கு நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தால் கூட காலையில் 7 மணிக்கு 8 மணிக்கு நான் எந்திரிச்சு டப்பிங் முடிச்சுட்டு நான் ஷூட்டிங் போனோம். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகி போச்சுன்னா, ஒரே நாள் 4 வேலை செஞ்சிட்ருப்போம். அங்கே 3 செட்டு. அம்மாவோட ஒரு சீனு, ஹீரோயினோட ஒரு சீனு, இந்த பக்கம் காமெடி டீமோட ஒரு சீனு, மேலே டப்பிங். சட்டை மாற்ற தான் டைம் இருக்கும். எங்கள் அசிஸ்டன்ஸே அசிஸ்டன்ஸே டயர்ட் ஆயிடுவாங்க. அப்படிலாம் இருந்திருக்கு. பட் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம். அந்த பிஸியை வந்து நான் அங்கே நம்ம வந்து எங்கே நம்ம வேலை செய்யறதுக்கு மட்டும் கஷ்டமே படக்கூடாது. ஏன்னா அந்த வேலைங்கிறது எப்போயாவது தான் வரும். நீ மற்ற நாளாக ரெஸ்ட்டில் தானே இருக்கு. 6 மாதம் ரெஸ்ட்டில் இருக்க, 10 வருஷம் ரெஸ்ட்டில் இருக்கும். வேலை வர நேரத்தில் வேலை செய்ய. அப்போ அதை வந்து சூப்பர் பவரில் நம்ம இறங்கி வேலை செய்யறதுக்கு ஒரு எனர்ஜி வரும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டில் பூர்ணிமா மேடம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கப்பா ஜீவா மேடமா ஹீரோயினோட சீன், இந்த பக்கம் ஹீரோயின் மேக்கப் எல்லாம் போட்டு ரெடியாக இருப்பாங்க. அது கட் பண்ணால் அந்த பக்கம் பாவா லக்ஷ்மணன் அந்த டீம் எல்லாம் இருக்கும். எங்கள் வீட்டு மீனாட்சி பண்ணும்போது 3 செட்டு இங்கே வந்து அப்படியே ஒரு பிளாக் நடிச்சுட்டு இங்கே ரன்னிங்கில் ஷர்ட் மாற்றி இந்த பக்கம் வந்து நிற்பேன். இங்கேருந்து ரன்னிங்கில் ஷர்ட் மாற்றி வந்து இங்கே திருப்பி நடந்ததுங்க. நடந்தது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். திருப்பி இங்கே முடிச்சுட்டு இங்கே வருவேன், இங்கே முடிச்சுட்டு இங்கே வருவேன். இதை முடிச்சுட்டு அப்படி உட்காரலான்னு பார்ப்போம் சார். டப்பிங் மேலே கொஞ்சம் ஏன்னா 1 hour எபிசோட் நினைப்பாங்க. பார்த்தா ஐயோ அவன் ஹீரோயா ஜாலியாக இருக்காங்க. ஒர்க்கு நல்லா
அப்படியே ஆரஞ்சு பழம் மாதிரி புளிஞ்சு புழிஞ்சிருவாங்க. ஆனால் அதை என்ஜாய் பண்ணி பண்ணும். ஆ, அந்த correct. டீம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான டைரக்டர், ரொம்ப சூப்பரான கோ ஆர்டிஸ்ட், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் உண்மையிலே அந்த சீரியலை. ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பி வைபா. கதைக்கலாம், நல்ல கதைக்கலாம் அது மாதிரி அமையாது. அது மாதிரி அமையாது. நல்ல ஸ்டோரி லைனு, ஆடியன்ஸே நிறைய பேர் சேனலே கலர்ஸே வந்து அதுக்கு வந்து ஃபீல் பண்ணாங்க, அதை ஏன் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சில டைம் தான் அமையும். லக்கீலி எனக்கு என்னென்னா, நான் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் மாதிரி. டேர்ம்னா அதை ரசிகருக்கா நீங்கள் எங்கள் வீட்டு மீனாட்சி எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஃபீல் குட் இருக்கும். கணக்கானம் கலங்கல்யாண் போர்ஷனாக இருக்கட்டும், லொல்லு சபா எவர் கிரீன், அது இன்னும் 20 வருஷம் ஆனாலும் அதை யாரும் மறக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு நம்ம ஸ்லோவாக பண்ணாலும் ஸ்டடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறோன்ற ஒரு அந்த இதுதான் சார் வேணும். லைக் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வைரல் திங்ஸ்லாம் வந்து வரும், ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரி ஹைப்பாக இருப்பாங்க, எல்லா சேனல்ஸு எல்லா இடத்துலையும் அவங்க இருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் யார் அவங்க எதுவுமே தெரியாது. நம்ம ஒரு சில இப்போ நான் ரொம்ப அந்த யூடியூபர்ஸில் நான் போய் அவங்க யார் அவங்கன்னு தெரிஞ்சுக்கிறக்குள்ளேயே அவங்க காணாமல் போயிடுவாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது எவர்கிரீன் திங்ஸ் ஆர் லைக் நான் எப்போ போனாலும் எனக்கு அது ஃபீல் குட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி என்ன ஆயிடுறாங்கன்னா, நம்ம வந்து குயிக்காக நம்ம பாப்புலர் ஆயிரும், பணம் நிறைய பண்ணுறோம். அதெல்லாம் 1-2 பேருக்கு தாங்க நடக்கும். அவங்களும் நீங்கள் அந்த குயிக்காக வர்ற பணம் குயிக்காக போயிடும். அது தெரியாது. ஏன்னா அதை ஹேண்டில் பண்ண தெரியாது, அந்த ஃபேமையும் ஹேண்டில் பண்ண தெரியாது. எப்பயுமே ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு ஸ்லோவாக பொறுமையாக வர்ற விஷயங்கள் உங்களோட நிலச்சிருக்கும். திடீர்னு வந்தால் திடீர்னு போகுதுன்னு அர்த்தம். எது வந்தாலும் பணமாக இருந்தாலும் ஃபேமாக இருந்தாலும் ஒன்று தூக்கிட்டு போயிடுவோம், இல்லை நல்ல பிரச்சனையில் மாட்டி விட்டு அதை காலி பண்ணிவிடுவோம். அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. லைஃப்ன்றதே அதுதான். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க. லைக் லொல்லு சபா பண்ணியிருக்கீங்க, ஒரு ஏடியா பண்ணியிருக்கீங்க, கலகலங்கள் ஜீவா சாரா பண்ணியிருக்கீங்க, சீரியல்ஸ், மூவிஸ், இதெல்லாமே பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய விதமான ரெகக்னைசேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைச்ச ரொம்ப ஒரு ஹையஸ்டான ரெகக்னைசேஷன், திஸ் இஸ் த பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? ஜீவானா அவன் ரஜினி ஃபேன். ஓகே, அதுதான் என்னுடைய ஹையஸ்ட். ஏன்னா யாராக இருந்தாலும் நான் நடித்த இதை ஞாபகம் வச்சுருக்கானோ, இப்போ லுலு சபா ஞாபகம் வச்சுருக்கானோ, என்னை பார்த்தோன்னோ முதல்ல சொல்கிறது யார் தெரியுதா, ரஜினி மாதிரி பண்ணுவார்ல அவர். அதை வந்து மாற்ற முடியும். அது மாதிரி ஹார்ட் ஃபீல் ரொம்ப ஹாப்பி. அதுவும் எக்ஸ்பெக்டலி நீங்கள் தலைவர் ஃபேனாக இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அதுதான் ரெக்கக்னைஸ்னா ஃபஸ்ட்டு அப்படி தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவேன். நான் மிமிக்ரி பண்ணுவேன் ஆனால் இந்த நேரத்தில் நான் யூடியூப்பில் நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். எல்லா ஃபேன்ஸுக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நம்ம இன்னும் சூப்பராக வரணும் அவங்களுக்குள்ள ஒரு ஆசை. நான் நிறைய கமெண்ட்ஸ் படிப்பேன், சார் சரியான டேலண்ட்ரா, அவர் இன்னும் வேறு மாதிரி வரணும், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எனக்கு இப்போ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஜாலியாக நான் சொன்னேன் இல்லையா, நம்ம நல்லா நமக்கான சர்வைவலுக்கான விஷயங்கள் வருது, நம்ம வந்து இப்போ பண்ணுறோம், கிடைக்கிறத செய்கிறோம், சந்தோஷமாக இருக்கும், நம்ம அளவுக்கு அது ஓகே. பட் ஃபேன்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நம்மளுடைய டேலண்ட்டு இவ்வளோ மதிக்கிறாங்களா, இவ்வளோ எல்லாத்தோட அவங்களோட லவ் வந்து ரொம்ப பியூர் சார். இப்போ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு பர்சனல் பாண்ட் இருக்குது. ஆனால் when it comes to fans, அவங்களுக்கு எந்த ஒரு பாண்ட் கிடையாது. அவங்களுக்காக எதுவும் பண்ண போகிறது இல்லை, நம்ம சம்பாதிக்கிற காசை கொடுக்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஜென்யூனாக நம்ம வந்து நல்லா இருக்கணும், இந்த டேலண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த கமெண்ட் பண்ண யாரை பார்த்தாலுமே அது சொல்கிறாங்க, சார் நீங்கள் இன்னும் பெருசாக வந்திருக்கணும், நீங்கள் இன்னும் நல்லா வரணும், நாங்கள் ப்ரே பண்ணுறோம். என்னையா அது, உங்களுக்காகவே நான் வந்தாங்க போலயே. ஏன்னா ஒருத்தவங்க ப்ரேயர்ஸ்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு உண்மையிலே அத்தனை ரசிகர்களுக்கும் லுலு சபா பார்த்து, கணக்கானம் காலங்கள் பார்த்து, என்னை எங்கெங்கேயோ நீங்கள் பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அத்தனை பேருக்கு என்னோட நன்றி. உங்களோட எல்லா கமெண்ட்ஸும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லா பாசிட்டிவான கமெண்ட்ஸை எடுத்துகிட்டு நான் வந்து அதுக்கான பாசிட்டிவான வேலைகளை செய்வேன். நெகட்டிவாக ஏதாவது இருந்தாலும் மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இந்த ரெகக்னைசேஷன்ஸ்லாம் வந்திருக்கு, உங்களுக்கு ஏதாவது லைக் இன்னும் இந்த ஃபியூ இயர்ஸில் வந்து நான் இந்த இடத்துல இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி ரெகக்னைசேஷன் வேணும், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ட்ரீமோ இல்லை ஆசையோ இருக்கா? இல்லைங்க, உண்மையே சொல்லணும்னா எனக்கு அதெல்லாம் இல்லைங்க. பியூர்லி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட் எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் பெருசாக நான் இப்படி ஒரு படம் பண்ணணும், தசாவதாரம் மாதிரி ஒன்று பண்ணணும், கல்கி மாதிரி நம்ம பிரபாஸ் மாதிரி ஆகும், அதெல்லாம் எனக்கு கிடையாது. அதை நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துருமான்றது தெரியாது. நம்ம சின்ன வயசுலேயே கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் இதுக்குள்ளே போனதுனால எனக்கு ரொம்ப ஆசைகளை நான் எடுத்துகிட்டது இல்லை. பட் ஆடியன்ஸுக்கு நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு நமக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியுது. இவர்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, இவர் இப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்குமேனு அவங்க ஒன்று எதிர்பார்க்குறாங்க இல்லையா. அதுக்கான நல்ல கதைக்களங்கள் வரும்போது அதுக்கு 100% ஜஸ்டிஃபை பண்ணி
ஒரு அவங்கள திருப்தி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னு ப்ராடக்டாக மட்டும்தான் எனக்கு இருக்கே தவிர, நம்மளை நம்பி பணம் போடுற ப்ரொடியூசருக்கு பணம் வரணும். நம்மளை நம்பி டிக்கெட் எடுக்கிற ஆடியன்ஸ் சந்தோஷமாக இருக்கணும். அதாவது நான் கொடுத்த 200 ரூபா வர்த்துப்பா, எனக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட், அது மட்டும்தான் என்னோட ட்ரீம். நீங்கள் படம் பண்ணாலும் இல்லை டிவி ஷோ பண்ணால் கூட தி பெஸ்ட் நல்லா பண்ணுற அந்த அந்த இது மட்டும்தான் தவிர நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் எனக்கு இல்லை. நம்ம வாங்குற பணத்துக்கு உண்மையாக இருக்கணும், செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்கணும். அதுதான் என்னுடைய எப்பயுமே அது நமக்கு இருந்தால் போதும். ஆக்சுவலாக நாங்கள் எங்ககிட்ட ஒரு செக்மெண்ட் இருக்குது, அவங்களோட ஒரு ஃபேவரட்ஸ்லாம் என்ன, லுல்லு சபா, ஜீவா, எனக்கு கணக்கணு கலங்க ஜீவா சாரோட ஃபேவரட்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கவுண்டர்? லைக் நீங்கள் கொடுத்ததோ இல்லை யாராவது இந்த காமெடியில் இப்படி ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப அந்த கவுண்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேவரட்டான கவுண்டர்ஸ் ஏதாவது இருக்கா? ஃபேவரட்டான கவுண்டர்ஸ்லாங்க அதெல்லாம் சொல்லவே முடியாது, எவ்வளவோ இருக்கு. ஓகே, நான் பயங்கர எஸ்வி சேகர் சாரோட ஃபேன். ஓகே, சொன்னோன்னே எனக்கு பாருங்க, ஆக்சுவலாக நான் அவரோட ட்ரூப்பில் தான் முதல்ல நடிக்கணுன்ட்டு நான் போய் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த டைமிங் எங்கேருந்து வந்ததுன்னா, எனக்கு இப்போ நீங்கள் சந்தானத்துக்கு வந்து கவுண்டமணி சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷன். ஓகே, கவுண்டமணி சாருடைய டைமிங் அந்த இதுதான் அவனுடைய, அவங்க யாருக்கு நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறோமோ அவங்களோட இது. என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சேகர் சாருடைய இன்ஸ்பிரேஷன், அந்த குசும்பு அந்த இதெல்லாம் இருக்கும், சட்டிலாக கலாய்க்கிறது. அவர் தான் ரொம்ப சாதாரணமாக பண்ணுவார், பயங்கரமாக இருக்கும். ஆனால் எனக்கும் அவரோட ரொம்ப அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. நான் அவரோட பயங்கர ஃபேனு. இப்போ நான் எப்பயுமே வந்து அவரோட ட்ராமா கேட்டுட்டு தான் தூங்குவேன். ஒரு பீரியடில் நீங்கள் சொன்னீங்களா ரொம்ப ட்ரையாக இருக்கும், நமக்கு என்னடா இதுன்னா ட்ராமா போட்டு கேட்பேன், எனக்கு ஜாலியாக இருக்கும். அது மாதிரி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நான் ட்ராமாவை நேரில் போய் பார்ப்பேன். ஓகே, எனக்கு சார் ரொம்ப க்ளோஸ்ன்றதுனால நான் சார் எங்கே சார் இருக்கீங்க இந்த வாரம், எங்கே சார், நான் வந்துருமா சீக்கிரம் சத்யாவில் இருக்கேம்மா, எங்கே ட்ராமான்னு சொல்லுவார். நான் போனோன்னா எனக்கான இது பார்த்து ஃபுல்லாக இருந்துட்டு சாரோட பார்த்துட்டு அவரோட டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வருவோம். நிறைய விஷயம் பேசுவார், நிறைய விஷயம் இது பண்ணுவேன். என்ன ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த வீட்டில் ஒரு பையன் மாதிரின்னு வச்சுக்கலாம். இந்த லேட்டஸ்ட்டாக போன வாரம் நான் பெரிய தம்பி ட்ராமா போயிருந்தேன். அதில் வந்து ஒரு பால்காரன் கேரக்டர் நடிக்கிறான். அவர் ஸ்பாட்டில் போடுறாருங்க கவுண்டரு. நீங்கள் கேட்டிங்க இல்லையா, நீங்கள் பெருசாக ரசித்த ஒரு கவுண்டர். அவன் வந்து யாருமா வேணும் பார்த்தா தெரில பால்கார அப்படின்னு. ஆள் ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுனால கையை மேலே தூக்கி பால்காரன் ஆக்ஷன் பண்ண உடனே ஒரு பட்டுன்னு போகிறாரு. என்னையா பால்காரன் இப்படி காட்டுறான், மாடு 2 காலையும் தூக்கி பின்னங்காலை தூக்கி இவன் சோல்டரில் வச்சுக்குமா, இவன் கறக்கிற வரைக்கும். அது எப்படி ஒரு இமேஜின் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. என்னால் சிரிப்பு அடக்கவே முடியல. இப்போ சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வருது. சொன்ன டைமிங் தான். என்னையா பால் கற இவ்வளோ உயரத்தில் பால் கறக்குறான், மாடு பின்னங்கால் 2 தூக்கி இவன் தோள்பட்டையில் வச்சுக்குமா, எப்படி சார் யோசிச்சிங்கண்ணே? பின்ன என்னம்மா வரவங்களாம் இந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க. ஏதாவது நீங்கள் அவரோட ட்ராமா பொறுத்த வரைக்குங்க, நம்ம வந்து போனோன்னு வச்சிங்களேன், ஸ்கிரிப்டில் இருக்க காமெடியோட இந்த புது ஆக்டர்ஸை வச்சுட்டு அவர் படுற பாடு இருக்குல்ல, அதை அவர் கலாய்க்கிறாருன்றது செம்மையாக இருக்கும். ஒருத்தர் அதை சொல்லிட்டே போகிறார், சார் நாங்கள் உங்களோட ரியல் ஜோக்கு தான் சார் ரசிக்க வந்தோம், ட்ராமா ஜோக்ஸ் நாங்கள் நிறைய கேட்டுட்டோம், ஆனால் அந்த ஜோக்ஸை லேண்ட் பண்ணுறதுன்னு ஒரு இருக்குது பார்த்தீங்களா, ஒரே விஷயந்தான் இருக்கும். அந்த விஷயத்த சொல்கிற டைமிங் தான் முக்கியம். அதில் அவரை மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு அவரை மாதிரி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கவுண்டர் இருக்கார், வடிவேல் சார் இருக்கார், விவேக் சார் இருக்கார், எல்லா காமெடியன்ஸ் எல்லாமே நல்லா நீங்கள் சொன்னால் கூட இவங்க எல்லாமே படத்தில் பண்ணுறவங்க. படத்தில் நீங்கள் எங்கே தேவையோ கட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். பட் 2 மணி நேரம் ஸ்டேஜில் நீங்கள் செய்கிறது காமெடி பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அது சேகர் சார் தான் உண்மையிலே காமெடி. இன்றைக்கி இருக்க எந்த காமெடியன்ஸுமே எல்லாருமே கட் பேஸ்ட்டுங்க. 2 மணி நேரம் நீ நிற்க வச்சு சிரிக்கிறதுக்கு யாரால முடியுதோ அவன் தான் ரியல் காமெடி. சொல்லுங்கள், சேலஞ்ச் பண்ணுங்கள், அவர் மாதிரி பண்ணவே முடியாது. தி பெஸ்ட். ஓகே, உங்களோட ஆக்சுவலாக நீங்கள் லுல்லு சபாவில் நிறைய கெட்டப் போட்டிருக்கீங்க சார், நிறையா மூவிஸோட ஸ்பூஃப்லேருந்து எல்லாமே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு கெட்டப் இது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? எம்ஆர் ராதா ரத்த கண்ணீர் எபிசோட் பண்ணோம். ஓகே, அது ரொம்ப அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியலாக அந்த ரத்த கண்ணீர் ஈக்குவலாக எங்களோட ஒர்க்லாம் பண்ணோம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தோம். ஒரு 3 நாள் 4 நாள் என்னமோ ஷூட் பண்ணோம். ஓகே, லுல்லு சபாவுடைய அதிக நம்பர் ஆஃப் டேஸ் ஷூட் பண்ண எபிசோடு வந்து தளபதி, தவமாய் தவம் இருந்து, ரமணா, ரத்த கண்ணீர். இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் அதிகம். ஏன்னா நாங்கள் ஷாட்டுக்கு மழை வர வைப்போம். நீங்கள் தளபதிலாம் பார்த்தீங்கன்னா ரெயின் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதே போல் தவமாய் தவம் தான் சைக்கிள் ஷாட்ஸ், சைக்கிளில் ஒட்டே போகுது ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரு கிடத்துக்கு மேலே சாப்பிடுங்க சார், கால் எட்டாது, காலை வச்சு தள்ளிட்டே போகணும், கூட நடிக்கிறது பெரிய இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் க்ரீன் மேட்டுக்குள்ளே வருவோம். ஸோ அதுலேயே நாங்கள் அப்போவே சிஜி ஷாட்ஸ்லாம் நிறைய பண்ணுவோம். சிஜி இருக்கும், ஃபைட் இருக்கும், டான்ஸ் இருக்கும், ரெயின் எஃபெக்ட்ஸ் இருக்கும். எனக்கு பிடிச்சது வந்து எம்ஆர் ராதா.
நீங்கள் அதான் நான் ஃபஸ்ட்டு கேட்டது தான், நீங்கள் நிறைய வாய்ஸ் மிமிக்ரி பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த வாய்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது. புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நிறைய படங்களுக்கு நான் டப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த வாய்ஸ் எல்லாருமே எம்ஜிஆர் அவர்களோட வாய்ஸ் பேசுவாங்க. நான் பேசுகிற வாய்ஸில் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும். எங்களுக்கு ஒரு இது தடவை ஏதாவது சத்யராஜ் சாரே சொன்னது. எங்களுக்கு ஒரு தடவை பேசுங்களேன். ஐயோ டக்குன்னு கேட்டீங்க. ஏன்னா நாங்கள் நிறையா லைக் ஸ்டேஜஸில் பார்த்துருக்கோம், ரியலாக பார்த்ததில்ல, கேட்டதில்ல. அப்போ நான் உங்களோட சாதாரணமாக பேசுகிற மாதிரி வச்சுப்பேன். நான் ஒரிஜினல் டைலாக் ஆ ஓகே ஓகே ஓகே. மகாலட்சுமி, உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலே நீங்கள் மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் பேட்டி எடுக்கணும், எல்லோ பெஞ்ச் வாங்கன்னு சொன்னோன்னே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னை போலவே இன்னும் நிறைய பேர் நீங்கள் பேட்டி எடுக்கணும். ஒரு நாள் இந்த நாட்காலையில் நீங்கள் இருக்கணும், உங்களை ஒருத்தர் பேட்டி எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வளரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஐயோ சாரி. ஐயோ ஓகேவா ஓரளவு? ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து வந்து நீங்கள் லொல்லு சபாவில் வந்து சரி மூவிஸ் சீரியல்ஸ் அந்த மாதிரி நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் கோ ஆக்டர் இவங்க கூட வந்து யூஸ்வலாக ஃபேவரட் கோ ஆக்டர்னால் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம் பிடிக்குங்கிறத விட உங்களோட அந்த ஹியூமர் சென்ஸ், இந்த கவுண்டர்ஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லைவாக வந்துகிட்டே இருக்கும். அந்த இதில் எனக்கு வந்து இவங்க கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஜாலியாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. எல்லாருமே தானேங்க, லுலுசபா டீமே வந்து அப்படிதான். நீங்கள் டீமில் யாரையுமே நீங்கள் தவிர்க்க முடியாது. எங்கள் டீம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபேவரட். ஓகே. அதை தாண்டி நம்ம படங்கள் நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்தில் மணிவண்ணன் சார், அவர் எனக்கு ஒரு படத்தில் அப்பாவை நடித்தார். ஓகே. அவர்லாம் லெஜெண்ட். நான் மேக்ஸிமம் நிறைய லெஜெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணுறோம் பாக்கியம். நிறைய டேரக்டர்ஸ் நிறைய பேரோட நான் பர்சனலாக ஐயோ சேகர் சாராக இருக்கட்டும், பாக்யராஜ் சாராக இருக்கட்டும். பாக்யராஜ் சாரோடலாம் நீங்கள் ஒரு லெஜெண்ட்லாம் பார்க்கவே முடியாதுங்க. கரெக்ட் சார். அவங்களோட நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பாண்டியராஜன் சார், பாக்யராஜ் சார் எல்லாரோடையுமே. ஊர்வசி மேடம். ஊர்வசி மேம். ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி நீங்கள் சொன்னால் இண்டஸ்ட்ரியில் இருக்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகர்கள் மாதிரி திறமையானவங்க எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க தெரியாது. அது மாதிரி எல்லாருமே லெஜெண்ட்ஸ். எல்லாரோடையுமே நான் மேக்ஸிமம் எல்லாரோடையுமே நான் ஏதோ ஒரு விதத்தில் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஒன்று பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணியிருப்பேன், இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் அவங்களோட அசோசியேட் ஆகிருப்பேன். ப்ரமோஷனுக்காவது நான் அவங்ககிட்ட போயிருப்பேன். ஏதோ ஒன்றில் பட் எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாரோடையுமே நான் கனெக்டட். ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம். யோர் ஃபேவரட் கமெடியன் இப்போன்ட்டிங்களே? ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எஸ்வி சேகரோட அந்த மாதிரிலாம் இருக்கனால ஸோ அவங்க இல்லாமல் ஏன்னா எங்களுக்கே தெரியும் உங்களுக்கு சேகர் சார் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி. இன்னொருத்தான் நண்பன் ஆகிட்டான், அவன் இப்போ ஹீரோ ஆகிட்டான். ஆமாம், அது ஃபேவரட் லிஸ்ட்டில் வராது. ஆமாம் இல்லையா? கண்டிப்பாக வராது. ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒரே டீமு, ஒன்றா இருக்கிறோம். நீங்கள் ஃபேவரட் இன்னும் பாபுவும் எங்கள் டீம் தான். ஸோ நீங்கள் எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பாதி பேர் ஹீரோ ஆகிட்டாங்க. நான் ரொம்ப ரசித்ததுன்றது உண்மையிலே எனக்கு நீங்கள் யோசிக்க வச்சிட்டிங்களே. எப்படி யோசிச்சு கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் வந்து ரொம்ப ரசிச்ச இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி டெலிவிஷனில் இருக்கலாம், எதில் வேணால் இருக்கலாம். மதுரை முத்து. மதுரை முத்து. ஓகே ஓகே ஓகே. மதுரை முத்தோட இந்த ஜோக்ஸ் அவரோடது எப்பயுமே அந்த முன்னாடி பண்ணுவார் இல்லையா, அசத்த போதியார் டைமில் அந்த மதுரை முத்தோட அந்த இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப. ஓகே. நீங்கள் டெலிவிஷன்ஸில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. லுலு சபாவாக இருக்கட்டும், பேக் த கேமரா நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ நிறைய ஷோஸ் புது ஷோஸ் புது விஷயங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ரீசெண்ட் ஃபேவரட்டான ஒரு ஷோ, இந்த ஷோ வந்து எனக்கு பிடிக்கும் பார்ப்பேன் ரொம்ப அப்படின்னு சொல்லி டெலிவிஷன் ஷோ? உண்மை டெலிவிஷனே பார்க்குறது இல்லைங்க. அப்படியா? ஆமாங்க, எங்கெங்க டைமே இருக்குது. நான் டிவி ஆன் பண்ணி உட்காந்து ஷோ பார்க்குறதுக்கு நேரமே இல்லை. நம்ம எப்போ ஆக்டர் ஆனோமோ அப்போவே அது இல்லை. ஓகே, அப்போவே நம்ம ஷோ பார்த்து நம்ம அடுத்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம். அப்படி ஃபேவரட் ஷோவாக நான் எதுவும் ஃபுல் டைமாக உட்காந்து பார்க்கல. லைக் அப்போ அப்போனா ஃபுல்லாகவே இல்லை நம்ம ஆரம்பிச்சோம். கோபி சுதாகர்து பார்ப்பேன். ஓகே. அவங்களோடது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன். அதாவது சுதாகர் அண்ட் கோபி, நீங்கள் லேட்டஸ்ட் காமெடின்னு கேட்டிங்க இல்லையா, அவங்களுடைய காமெடிஸ் பிடிக்கும். ஓகே. உங்களோட ஃபேவரட்டான மியூசிக் ரீசெண்டாக நாங்கள் எது ரொம்ப கேட்டுட்ருக்கீங்க? ஆல் டைம் ஃபேவரட் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி தான். கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஆக்சுவலாக ரோல் அப்படின்னா நான் கெட்டப் அப்படி சொல்ல வரல, நீங்கள் ரியல் லைஃப்பில் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடி, ஆக்டர், கமெடியன்ஸ், ஸ்டாண்டப் கமெடியன்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கீங்க சார். அதில் உங்களோட ரொம்ப எக்ஸைட் பண்ண ஒரு ரோல் உங்கள் ரியல் லைஃப்பில், நீங்கள் வந்து 11th டிஸ்கண்டினியூ பண்ண அப்புறம் நிறைய ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கூட சொன்னீங்க. அந்த மாதிரி அந்த டோட்டல் கெரியரில் உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. உண்மையை சொல்லுங்கள். நான் இப்போ சேல்ஸ்மேனாக இருந்தேன். ஓகே. ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் கடைக்கடையாக சாக்லேட் பிஸ்கெட்லாம் வித்துட்டு இருந்தேன். அந்த ரோலில் இருந்த ஒரு சந்தோஷம் உண்மையிலே அது கட்டி எதுவுமே அது ஜாலியாக இருக்கும். சைக்கிள் ஓடி நம்ம மட்டும் தனியாக போயிட்டு கிராமங்களுக்குள்ள சின்ன சின்ன கடைங்களுக்கு சேல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு, அதுதான்
நல்லா ஜாலி. ஜாலியாக ஏன்னா அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சு பாக்கெட்டில் எடுத்துக்கிட்டு வர்றதுல இருக்கிற ஒரு ஹாப்பி வந்து, ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்றவங்களுக்காக நம்ம வாழ்றோம். இவர் இந்த எபிசோட் நம்ம நல்லா கொடுக்கணும், இது நல்லா செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணுன்ற ஒன்றும் இருக்குல்ல. அது ஒரு ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தலைவர் தவிர சொல்லணும். யுவர் ஃபேவரட் ஆக்டர், தலைவர் தான் உங்கள் ஃபேவரட் ஆக்டர் தெரியும், அவர் இல்லாமல் நீங்கள் சொல்லணும். கமல் சார் தான். கமல் சார். ஓகே, ஆக்டர்ன்றீங்க, கமல் சாரை விட ஒரு ஆக்டர் ஆக்டர் முடியுமா? நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க சார். சினிமாவில் வந்து ரூமர்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. அது எப்படிப்பட்ட ரூமர் வேணால் வரலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்களை பற்றி ஏதோ ஒரு ரூமர் கேட்டு, இந்த ரூமர் நல்லா இருக்கே, இப்படி ஒரு ரூமர் எனக்கே தெரியாது, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேவரட்? நான் இப்போ பைல்வான் அண்ணன்கிட்ட ஒரு மேடையிலே சொன்னேன், ஆனால் ஏதாவது சொல்லுங்களேன், ரூமர் நம்மளை பற்றி ரூமர்ஸே வர மாட்டேங்குது அப்படின்னு நானே கேட்டேன். ரூமர்ஸ் வர அளவுக்கு இல்லைங்க. ஓகே, நான் எனக்கு வருத்தம் ரூமர்ஸ் வரல. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போ இந்த ஷோ பார்த்துட்டு யாராவது ஒரு ரூமர் கண்டிப்பாக கிளம்பி விட தான் போகிறாங்க. ஸோ வி ஆர் லைக் எண்ட் ஆஃப் அ பாட்காஸ்ட். ஸோ உங்களோட பாட்காஸ்ட், இந்த பாட்காஸ்ட் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஐ ஹோப், ரியலி ஹோப். நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு ஆஸ் அ கெஸ்ட், ஆஸ் அ ஹோஸ்டாக எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு இது ஒரு இன்டர்வியூ பேசுகிற ஃபீலே வரல. நம்ம 2 பேரும் சாதாரணமாக சேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு இது எப்படின்னா, நானும் ஸ்னேகாவும் ஒரு ஷோ இது மாதிரி நாங்கள் பண்ணோம். பாட்காஸ்ட் டைமில் நாங்கள் இப்போ பல வருஷங்களுக்கு முன்னாடி வசந்த் டிவிக்கு பண்ணோம். இப்படி தான் ஒரு லைவ் கான்வர்சேஷனாக இருந்தது. நான் அவங்கள கொஸ்டின் பண்ணுவேன், அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க. இந்த இது நாங்கள் முன்னாடி பண்ணோம். எனக்கு கிட்டத்தட்ட அது ஒரு ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்தது. அது ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு. ஓகே, இன்னொரு கொஷின் இருக்குது. என்ன கொஷின்னா, இப்போது எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் லவ் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் இருந்திருக்கலாம் எல்லாமே. ஸோ இஸ் தேர் எனி லெசன் லைக் வந்து லவ்வை வந்து இப்படி தப்பான ஒரு புட்ரையல் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது? நான் ஒரு விஷயம், நான் என்ன சிங்கிள்ங்க. ஆமாம் சார் தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒரு புட்ரையல் இருக்கும்ல, அதனால கேட்குறேன். ஒரு புட்ரையல் லவ் அப்படிங்கிறது இப்படி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் லவ்னா இதுதான், அந்த மாதிரி ஏதாவது உங்கள் சைட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்? காதலுங்கிறதுங்க அந்த ஏஜில் ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷனால் ஏற்படுற இன்ஃபேக்சுவேஷன், அந்த அழகுக்காக பார்த்து ஈர்க்கப்பட்டு, இல்லை பணத்துக்காக அந்த மொமெண்ட்டுக்காக வர்ற லவ் கிடையாது. அது வெறும் அட்ராக்ஷன். ஆஃப்டர் உங்களோட பார்ட்னர் ஆனதுக்கப்புறமும் அவங்களோட கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் ட்ரூ லவ். ஸோ அதனால தான் நான் இன்னும் ரொம்ப லேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அப்படியான ஒருத்தரை நான் இன்னும் பார்க்கல. நிறைய அழகான பெண்களை நம்ம பார்க்குறோம், டெய்லி நம்மளோட கிராஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம இவங்க கூட லாங் லைஃப் ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும், நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து மைண்ட் செட் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன். நான் பார்த்துருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம ஒரு விஷயத்தை மைண்டு செட் பண்ணிக்கிட்டு அது நடக்காமல் போச்சுன்னா மறுபடியும் நம்ம தேவையில்லாமல் ஃபெட்டப் ஆகிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு விஷயம் நடக்கட்டும், அதுக்கப்புறத்துலேருந்து அதை நம்ம லவ் பண்ண ஆரம்பிப்போம். பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தூரத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதாவது கிடைச்சதுக்கப்புறமும் நம்ம அந்த லவ் எப்படி நம்ம அவங்களுக்காக சின்சியராக இருக்கோம். ஸோ ஆக்சுவலி வி ஆர் இன் எண்ட் ஆஃப் அவர் பாட்காஸ்ட். ஐம் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ. ஏன்னா எனக்கு நான் சொன்ன மாதிரி கணக்கணு காலங்கள்லேருந்தே வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஜீவா சார் அப்படின்னால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி என்னோட பாட்காஸ்ட்டில் உங்களை ஒரு கான்வர்சேஷனுக்கு வச்சுருக்கிறது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ ஸோ மச் மகா. எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் டேஸில் பார்த்தேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வளர்ந்து வந்து பார்க்கும்போது நம்ம இன்னும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கோம், ஆக்டிவாக பண்ணுறோன்னு நினைக்கிறது ஒரு சந்தோஷம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நான் இந்த நேரத்தில் ப்ரேஸ் பண்ணிக்கிறேன். இதன் மூலிமா எல்லோ பெஞ்ச் ஆடியன்ஸ்க்கும் இந்த எல்லா என்டையர் காஸ்ட் டீமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப பொறுமையாக பார்க்க போகிற ஆடியன்ஸுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. டெஃபினட்டாக உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுல என்னுடைய எல்லா எஃபர்ட்டையும் எல்லா காலத்துலேயும் ஜென்யூனாக நான் பண்ணுவேன் அப்படின்றது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஃபன் ஃபில்டான ஜீவா சாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்த எபிசோடில் வந்து இன்னொருத்தவங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.